உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆ இந்தியாவுல இப்ப வந்து தேர்தல் நேரம். நீங்க தினந்தோறும் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆ இன்று நம்முடன் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் நம்மளுடன் நேரடியாக வந்திருக்கிறார். பாண்டியன் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்க. சிறப்பா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, உங்கள பத்தி ஒரு 2 நிமிஷத்துல சொல்லுங்க. அதேபோல் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் அண்ணன் உங்களை தேர்வு செய்தார்? அப்படிங்கிறதையும் நீங்க சொல்ல முடியுங்களா? என்ன பத்தி சொல்லணும்னா, என்னுடைய சொந்த ஊர் வந்து ஆத்தூர் தொகுதி. அதாவது கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தை உள்ளடக்கிய ஆத்தூர் தொகுதி. அதுல பெதனாயம்பாளையங்கிற ஒரு கிராமம். ஆமா. நம்ம பெற்றோர்லாம் அவங்க, எங்க தாத்தா, எங்க அப்பா எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் சிபிஐ சேர்ந்தவங்க. அந்த அதாவது ஜீவானந்தம், பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம்லாம் எங்களுக்கு வந்து குடும்ப நண்பர்கள் மாரி. அங்க எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எங்க வீட்ல இருந்து தான் உணவு போறது. அந்த சிந்தனையில நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன். நான் படிச்சது வந்து ஓவியக் கல்லூரி. ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நான் அடிப்படையில. அதுக்கப்புறம் ஓவியக் கல்லூரி முடிச்சுட்டு நான் திரைப்படங்கள்ல பணிபுரிந்தேன். கலை இயக்குனரா, குருதி புனல், தாயகம், ராசையா, உளவுத்துறை, கண்டுகொண்டேன்லாம் இணை கலை இயக்குனரா வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் திரைப்பட கல்லூரியில போய் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் படிச்சேன். ஆமா. அது படிச்சுட்டு இயக்குனர் கதிர், சேரன், ஜெயம் ராஜா, அண்ணன் கூட வந்து தம்பி, வாழ்த்துக்கள்லாம் ஒர்க் பண்ணேன். ஆமா. எனக்கு குழந்தைங்க வந்து 2 குழந்தைங்க. பொண்ணு 2மே பொண்ணுங்க. ஒருத்தி திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். 2வதா இருக்கிற பொண்ணு வந்து பிகாம் 2ஆம் ஆண்டு வந்து ஸ்டெல்லா மேரிஸ்ல படிச்சிட்டு இருக்கா. என்னுடைய விவரம்னா இதுதான். அண்ணன் ஏன் என்ன தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, நான் உங்களுக்கு தெரியும், நான் இப்ப சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் சிந்தனையில இருந்து வந்தாலும் அறிவுமதி அண்ணனை பார்த்த எனக்கு இந்த தமிழர்கள் உணர்வுங்கிறது நமக்குள்ள இருக்கிற உணர்வை வெளியேற்றுது. அப்புறம் அண்ணன் கூட சேர்ந்த பார்த்து நம்ம படிக்கிற புத்தகங்கள், இவருடைய பேச்சு எல்லாம் கேட்க முழுக்க நமக்கு வந்து நம்ம சிந்தனையே மூளையே தமிழர் தமிழ் தேசங்கிற அளவுக்கு சிந்திச்சு இருந்தது. அப்ப 2000 நான் அண்ணன் கூட நெருக்கமா இருக்கும்போது எங்க ஈழ போராட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் பெரியார் மேடைகள் தான் அண்ணன் பேசிட்டு இருப்பாரு. பாமக மேடைகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்துக்கும் நான் கூட போவேன். 2009 காலகட்டத்தப்ப நாங்க போய் அண்ணன் வந்து தலைவரை சந்திக்க வேண்டிய சூழல் வருது. அந்த பயண ஏற்பாடுலாம் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையில அங்க சேரலாதன் இருந்தார். அவர் தான் அண்ணனை தொடர்பு கொண்டு அந்த பயண ஏற்பாடுலாம் பண்ணி நான் தான் அண்ணனை போய் எங்க போலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடும் போது, அப்ப ஏன்னா போர் காலகட்டத்துல இறுதியா போன ஒரு தலைவர்னா அது அண்ணன் தான். அப்ப தலைவர் இல்ல, இயக்குனர். அதுக்கு முன்ன திருமாவளவன் போயிருக்காரு, சுபவி போயிருக்காங்க, எல்லாம் அமைதி காலகட்டத்துல போனாங்க. 2008 போறாரு. 2009 போர் முடிவடையுது. 2008 பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி இங்க இருந்து கிளம்புறோம். கிளம்பும் போது நாங்க கிட்டத்தட்ட ஒசூரை நெருங்கிட்டு இருக்கும்போது எனக்கு போன் வருது, சேரலாதன் இருந்து, வராதிங்க, நாளைக்கு வந்து பிப்ரவரி 4னா என்னடா நீ வச்சா அது இலங்கையினுடைய சுதந்திர தினம் அன்னைக்கு. அப்புறம் வந்து இங்க தங்கிட்டோம். அப்புறம் கரெக்டா ஒரு 6 நாள் கழிச்சு திருப்பி அழைச்சாங்க. அண்ணன் போயிட்டு வந்தா திருப்பி வரும்போதும் தான் அப்ப அண்ணனுடைய எல்லா போராட்டங்களையும் முதல்ல பேசி அவர் கைதாகும் போது ராமேஸ்வரத்துல பேசி கைதாகிறார். அதுக்கு முன்னையும் அண்ணன் இதே தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கமும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கமும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துது. அப்ப ஐயா பாரதி ராஜா தான் இங்க நடத்த வேணாம், சென்னையில பத்திரிகையாளங்களாம் வரமாட்டாங்கிற ஒரு பேச்சு இருந்தது. பரவாயில்ல, பத்திரிகை இல்லாம ராமேஸ்வரம் போகும்போது நமக்கு 17-18 கிலோமீட்டர் தான் இலங்கைக்கும் இருக்கும். நம்ம அங்கேயே போய் ஒரு கூட்டத்தை போடும்போது அதை நேரலியில ஒளிபரப்புறாங்க அண்ணனுடைய பேச்சை. அப்பதான் இப்படி ஒரு நம்ம இவ்வளவு வீரியமா பேசுனா பொதுவான எல்லா மனிதர்களுக்கும் தெரியுது. அதுக்கு முன்ன திராவிட இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். பொதுமக்களுக்கு இது தெரியும் போது அரசு என்ன பண்ணுது, கைது பண்ணுது. அப்ப கூட என்னன்னா, நாங்க ஆமா அண்ணன் பேசிட்டு வந்த பார்த்து ஒரு பெரிய மனித சங்கிலி நடக்குது, அனைத்து கட்சிகளும் நடக்குது. அந்த மனித சங்கிலியில நானு, அண்ணன், அறிமதி, சாகுல் மாமா, உபவி எல்லாமே கலந்துக்கிட்டு தமிழ் முழக்கம் சாகுல் அமைதி கீழே தான் நாங்க மனித சங்கிலி நினைக்கிறோம். ஐயா கலைஞர் அவர்கள் வந்து வராரு. வந்து பார்த்துட்டு, என்னையா ஒன்னும் பயப்படாதியா, கைது இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா நாங்க முடிச்சுட்டு போகும்போதே காவல்துறை வந்து, ஏன் அப்படின்னு நாங்க போகும்போது கூட அண்ணன் வந்து குளத்தூர் மணிக்கிட்டையும் இவர்கிட்ட பல நெடுமாறன் தான் சொல்லிட்டு போனார். போய் கலைஞர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு சொல்றாரு. அப்பெல்லாம் அண்ணன் கொஞ்சம் திமுக சார்பில் இருக்காரு. ஏன்னா இந்த எனக்கு ஏதாவது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்ப போய் சொல்லிட்டு போய் வேணாம், சொல்ல வேணான்ட்டாங்க. அதை பயணத்தையே கூட அவர் இது பண்ணிட்டு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதை நேர்ல இருந்து நம்ம பார்க்கும்போது எப்படின்னா அப்பதான் பார்த்து சொல்லிட்டு போறாரு, கைது இல்ல, ஒன்னும் பயப்படாதீங்கன்னு.
நாங்க ஒரு இடத்துல நிக்கிறோம், அதே கூட்டத்துல பேசி அமீது வழக்கு வாங்கின அமீது சேரெல்லாம் வேற ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து அதே சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. நாங்க பேசிட்டு போறோம், கைதாகிறோம். அப்ப கிட்டத்தட்ட 1 மாசத்து பக்கத்துல இருந்து அப்புறம் நம்ம பிணை எடுத்து வெளியே வரும்போது இங்க இருந்து நம்ம திரைப்பட கல்லூரி எல்லாம் சேர்த்து நாங்களே ஒரு 5-6 பஸ் எடுத்துட்டு போய் அங்க ஒரு திரையரங்கத்துல அண்ணனுக்கு அங்க ஒரு பாராட்டு விழா மாதிரி நடிச்சு அப்படின்னு தொடர்ந்து கைதாகுது. அப்ப நாங்க சொல்றோம் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தமிழ் முழக்கம் சாகுல் அமீது மாமா தான் 2007 சொல்றாரு. ஏன்னா அவரு பெரியாரிய சிந்தனை உள்ளவர். தமிழ் தேசிய இதுக்காக கைதாகி 1.25 வருஷம் தடாவுல உள்ள இருந்தார் அவரு, வேலூர்ல. அப்ப வந்து அவரு நாகப்பட்டினத்துல தமிழகம்னு ஒரு விடுதி வச்சிருக்காரு. அப்ப நம்ம அண்ணனை பேச கூட்டுப்போம். அவரு தான் முதல்ல சொல்றாரு, நம்ம ஒரு இயக்கம் கட்டுவோம் மாப்பிள்ள, உனக்கு இதுன்னா. அண்ணன் சொல்றாரு, எனக்குலாம் வேணாம், நம்ம எல்லாம் சினிமா எடுக்க வந்த மாமா வேணான்ட்டு. தொடர்ச்சியான கைது பண்ணும்போதுதான் அன்றைக்கு வழக்கறிஞர்களா இருந்த காமராஜ்னு ஒருத்தர், ஐயா மணிவண்ணன், செல்வமணி, புதுக்கோட்டை முத்துக்குமார், மருதநாயகம்னு ஒரு தம்பி இல்லாம, அண்ணாதுரை, நிறைய தம்பிகள், ராஜீவ் காந்தி கூட அப்ப இருந்தான். அப்பதான் அண்ணன் இந்த கட்சியை துவக்கிறதுக்கு ஆகும்போது காமராஜ்னு ஒரு தம்பி தான் நாம் தமிழருங்கிற ஒரு பேரை சொன்னான். இது மாதிரி தீபா ஆதித்யநாத்னு, ஏன்னா விழிப்புணர்வுன்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தான். அந்த இதை நம்ம தொடங்கும் போது மணிவண்ணன் ஐயா வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது தான் அதை பேரை சொன்னான். அப்ப நம்ம முதல் கூட்டம் அறுத்தறிவம் மாறி நடத்தணும். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சோம். அது வந்து தொடர் பயணத்துல நான் அண்ணன் கூட இருக்கும்போது நான் எந்த தேர்தல் நிக்கல. அதாவது எந்த தேர்தல் நிக்கனா நம்ம கட்சி சார்ந்த தேர்தல் நிக்கல. நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஓவிய கல்லூரியில் நான் தான் மாணவ பேரவை தலைவர், திரைப்பட கல்லூரி கூடியில் நான் தான் ஸ்டூடெண்ட் மாணவ பேரவை தலைவரா இருந்தேன். லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துகிட்டே இருக்கு. அப்ப அண்ணன் கூட நான் தொடர்ந்து இருக்கிறது போது நான் இந்த தேர்தல் நம்ம நாம் தமிழ் கட்சி 2016 தேர்தலில் நிக்குது. அப்ப எல்லாரும் ஜெகதீஷனி நிக்க வச்சிடலாம் ஆத்தூர் தொகுதியில் இருக்கும்போது அவன் நின்ட்டா என் கூட யார் இருக்கிறது அப்படின்னா நம்ம தொடர்ந்து பூந்தமல்லி கூட்டது தெரியும். அண்ணனுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். ஒரு கூட்டம் நடத்தும் போதுன்னா நான் அவரை தான் பார்த்துருப்பேன், வேற மாட்டேன். அவரு பாக்குறது, ஒருத்தர் பேசுறாங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் முடிக்க, இதெல்லாம் நம்ம அப்ப 2016 தேர்தல் முதல் தேர்தல், பணம் கிடையாது. ஆனா அண்ணா அது காசு இல்லைங்கிறது மட்டும் சிந்தனைக்கு சொல்லாதீங்கன்ற பூந்தமல்லியில அந்த நேரத்துல நாங்க என்ன பண்றோம், நீ சொல்ற நம்மபடி 5 லட்சம் ரூபா, அப்ப 5 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு தான் முதல் பயணம் பூந்தமல்லியில ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கு வந்து மக்கள் வந்து சின்னான் உழவர் பாசறையில் இப்ப பொறுப்பாளர் அவன் தான் உண்டி ஏந்துவான். நம்ம மரத்தமிழ் மாமா தான் முதல்ல போய் பேசுவாரு, அப்புறம் நான் பேசுவேன், அண்ணன் பேசுவாரு. ஏன்னா அப்ப எல்லாம் பேச்சாளர்ல இருந்தாலும் அங்கங்க தேர்தல் நிக்க வச்சுட்டோம். மக்கள் தான் நமக்கு காசு இல்ல, அவர் எடுத்த டிசிஷனை சொல்றேன் பாருங்க, காசு இல்லைன்னா. ஆனா மக்கள் தான் நம்ம தேர்தல் முடிவு 36 லட்சம் அப்பவே நமக்கு போட்டிருக்காங்க. அந்த காசு எடுத்துதான் நாங்க எரிபொருள் போடுவோம், அந்த காசுல தான் நம்ம தங்குவோம். இன்னைக்கு போகும்போது கட்சி கொஞ்சம் வலுவா இருக்கு. ஒரு இடத்துல போனா நமக்கு அறை போடுவதற்கு, உணவு கொடுப்பதற்கு, நமக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு தம்பிங்க இருக்காங்க. அன்னைக்கு வந்து யாருமே கிடையாது. ஆமா, 2019 நிக்கலான்னு எனக்கு ஒன்று தோணும் போது சொல்லிட்டா, டேய் நீ ஒரு தொகுதி பாக்குற ஆள் இல்ல, நீ ஏன் கூட 2019 எங்க தொகுதி சர்புதின்னு ஒரு இஸ்லாமிய தம்பியை நிக்க வச்சோம். 2021 சரி நமக்கு என்ன இருக்கு, அண்ணன் நாட்டை பார்த்துட்டா நம்ம அண்ணனை பார்த்துக்கிற சென்ஸ்ல நம்ம தோண நிக்கல. இப்ப அவருக்கு நம்ம ஒரு உறுதியான இலக்குல 2024 நமக்கு ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கு. கண்டிப்பா. அப்ப நம்ம அதிகப்படியான என்னுடைய வேலையை அவருக்கு, நான் அவர்கிட்ட உதவி இயக்குனரா இருக்கும்போது நம்ம செய்யற வேலையில இருந்து அவருக்கு தெரியும். தொடர்ச்சியா நம்ம ஒரு வேலை சொன்னா இவன் நான் எப்படி செய்வேன்னு அவருக்கு தெரியும். அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கையா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நீங்க சொன்னீங்களே இப்ப ஹெல்மெட் போட்டு போறது எல்லாம், அது அந்த பெண்கள் கூட்டத்துல அப்படி பண்ணிட்டாங்க. என் மாதிரியான ஆளுங்க பேசுற கூட்டத்துக்குலாம் எதிர்கட்சிக்காரனா ஹெல்மெட் போட்டு வர மாதிரியான சூழ்நிலை நம்ம உருவாக்கி விட்டுருவோம். ஏன்னா அது வந்து வன்முறை கிடையாது, ஒரு அநியாயத்துக்கு எதிரான வன்முறை கூட அகிம்சை தாங்கிறான். அந்த மாதிரி நம்ம யாரையும் இது துன்பப்படுத்துறது அந்த மாதிரி சூழ்நிலை. அதனாலதான் சரி நம்ம கூட பிடிப்பா இருந்த வரைக்கும் உறுதியா இருப்பான். இந்த முக்கியமான தேர்தலில் இவன் நிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணி அண்ணா நிக்க வச்சிருக்காரு. சரி ஐயா, இப்போ வந்து நான் வந்து சார்ல்ஸ் உங்க தொகுதிக்கு அவரை கூப்பிடுறேன். அவர் வந்து சில கேள்விகள் கேட்பார், நானும் கலந்துக்கிறேன். ஓகே, நல்லது, நன்றி, சந்தோஷம். சார்ல்ஸ் வாங்க. ரொம்ப நன்றி, அருமையான முன்னுரை. உங்களை பத்தி சொன்னது மிகவும் மகிழ்ச்சி. நானும் நிறைய வீடியோ எல்லாம் பாக்குறேன். எங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா யூடியூப் வீடியோ பாக்குறது, அந்த
நிறைய நம்மள சார்ந்த ஊடகங்கள் பதிவிடுற அந்த காணொலியை பார்க்கறது எங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கரெக்டுங்களா? சோ அப்படி பார்க்கும்போது உங்களோட நிறைய செயல்பாடுகளை நான் நிறைய தரம் பார்த்திருக்கேன். நீங்க அண்ணோட போறது வர்றது, அவரோட அந்த இன்டர்வியூல உட்கார்றது, அது எல்லாமே அவர் கூட உட்காந்து ஹெல்ப் பண்றது எல்லாம் பார்த்திருக்கேன். மிகவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்னன்னா, நம்ம இப்ப கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு தொகுதி சங்கராபுரம், ரிஷிவந்தியம். நான் சங்கராபுரம் தொகுதி, ரிஷிவந்தியம், அப்புறம் கங்கவள்ளி, ஏற்காடு, இந்த மாதிரி தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி தான் கள்ளக்குறிச்சி. ஆத்தூர் தான் நீங்க, சரியா? சோ இதுல முக்கியமான பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு பாக்குறது என்னன்னா அது? அதாவது ஒரு தொகுதிக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்க முடியாது. நான் சொல்றேன், இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நம்ம எப்படி அணுகுன்னா, பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, சரியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இல்லாதனாலையும் அந்த சட்டத்துக்கு ஏற்பட்டு இவங்க இயங்காததுனால எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளே வருது. ஒரு தொகுதி பண்ணு மக்கள் எந்த தொகுதியிலையும் வெள்ள வச்சுதான் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனையில தூத்துக்குடியில நடந்த இதுல வச்சு இந்த அதிமுகவே அப்ப இருந்திருக்க கூடாது. கண்டிப்பா அதற்கு துணை போன திமுக இருந்திருக்கூடாது. அப்ப மக்கள் தொகுதி பிரச்சனையா பாக்குறது இல்லை, ஒட்டுமொத்தமான 2 கட்சிக்குமான வெவ்வேறு இதாதான் பாக்குறாங்க. நம்மள எப்படி பாக்குறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 2016 நம்ம மக்கள் பெரிய கவன ஈர்ப்பு பண்ணல. ஆனா எல்லாரும் பேசுவாங்க, நல்லா செயல்படுவாங்க தெரியும். 1.1 விழுக்காடு. 2019 4 விழுக்காடு பண்ணோம். இப்ப 30 லட்சம் வாக்கு பெற்றும் போது ஒட்டுமொத்தமான இந்த இனத்துக்கான ஒரு மாற்றா நினைக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்துல இல்லாத கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஏடிஎம்கே இருக்கவங்க, டிஎம்கே இருக்கவங்க கூட நீங்க வரணும்பா, நீங்க தான்ப்பா சரியான ஆளுங்க. அதாவது திமுகவை திட்டும் போது அதிமுக காரர்களும், அதிமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது திமுக காரங்களும் நீங்க தான்ப்பா சரியான மாற்று அப்படிங்கிற இது சொல்றாங்க. அப்ப நம்ம ஒட்டு மொத்தமா அப்ப உடலுக்கு ஒரு புண்ணு வருது, இப்ப காய்ச்சல் வருதுன்னா ஏன் வருது? அது உடல் சூட்டு மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு பிரச்சனை. அப்ப ஒட்டுமொத்த உடலுக்குமான வைத்தியம் மருத்துவம் பாக்குற மாதிரி இருக்க முடியும். அதுலயே நம்ம தொகுதி பிரச்சனையே சார்ந்து தீர்ந்துரும் நம்மளுடைய வேலையை செய்யும் போது. குறிப்பா கள்ளக்குறிச்சியில அதாவது ஏற்காடு, கெங்கவல்லி, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் 6 தொகுதிகள்ல முதன்மையான பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா, சேலம் மாவட்டத்திலிருந்து 3 தொகுதியும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து 3 தொகுதியும் நமக்கு 2009 பிறகு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவானது. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி தான் விழுப்புரம் இதுல இருந்தது. இது ராசிபுரம் பாராளுமன்றத்துல இருந்து. ஊர் பேரு தெரியும் உங்களுக்கு, சேலம்னா அது சைலம்னு அர்த்தம். சைலம்னா மலைகள்னு அர்த்தம். மலைகள் சூழ்ந்த மாவட்டம் தான் சேலம். கள்ளக்குறிச்சி உள்ளி அடைக்குது. இதுல ரெண்டுலயும் என்னன்னா கல்லூராயன் மலை, சேர்வராயன் மலை இருக்கு. இது எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியோ அது மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற மலைகள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மலைகள் தான் காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், மலைகள் இல்லைன்னா மரங்கள் கிடையாது, மரங்கள் இல்லைன்னா மலை கிடையாது. அடிக்கடி சொல்றதா அருவி, ஆறு, நீர், சோறு, உயிரே கிடையாதுங்கிற சூழல் இருக்கு. மனிதனால் உருவாக்கப்படாத எதையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறான். ஏன்னா நீங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னு வச்சீங்க, அதை கூட ஒரு 5 வருஷத்துல நம்ம நட்டு காப்பாற்றி ஒரு மரமா ஆக்கிக்க முடியும். அது மரத்தினுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப பனை மரம் எல்லாம் வச்சா ஒரு 40-50 வருஷம் அவன் பயன் தரதுக்கு. சென்னை மரம் தான் இந்த மரங்கள் மலையை கொண்டு வருவதுல காடுகள்ல இருக்கிற மரங்கள் தான் மலையை கொண்டு வரும். இப்ப நீங்க வெளியே பக்கத்துல கனடா வர்றீங்க, மற்ற சுவிஸ், இப்ப அமேசான் காடுகள் எல்லாம் பார்த்தா இப்பதான் அழிச்சிட்டு வராங்களே. ஆனா அந்த சூழலை, அந்த பல்லுயிர் சூழலை பாதுகாக்கிற அளவுக்கான மரங்களை அங்க இருக்கு. ஆனா நம்ம சுதந்திரம் அடைந்தது 33 விழுக்காடு காடுகளா இருக்கு இந்தியா. நம்ம முன்னோர்கள் இயற்கை சார்ந்து வாழ்ந்தவங்க தான். அந்த முன்னோர்கள் அது முழுக்க தமிழர்களை சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் கடவுளுக்கே தலைவிரிச்சம் மரம் தான். நீங்க ஆமா, ஒரு கோயிலுக்கும் தலைவரிச்சம் மரம். அதே மாதிரி விலங்குகள் ஒவ்வொரு கடவுளுக்கும் விலங்குகளையும் அவன் கூட வச்சிருக்கான். அப்ப நம்மளுடைய சிந்தனையிலேயே இயற்கை இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற சூழல் தான். அதை ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு சடங்குகள் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஏன்னா அது சடங்குகள் நம்ம ஆத்ம திருப்தி கொடுக்கறது இல்லாத ஒரு கெட் டுகெதர், மக்களை ஒன்றா ஒரு இடத்துல சேர்த்ததுக்கான ஒரு இதுதான். நம்ம சாவுலையோ கல்யாணத்துலயோ இல்ல திவசத்திலயோ அந்த இறுதி சடங்குலையும் சேர்றதுக்கெல்லாம் அப்படிதான். உங்களுக்கு தெரியும், நமக்கு பிறந்த கொண்டாடுறது இல்லை, ஆனா பூப்பேது விழாவோ இதெல்லாம் கொண்டாடும் போது அதுதான். அப்ப விலங்குகளையும் அவன் அப்படியே இயற்கை சார்ந்தே வளர்றான்.
ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா இயற்கை வளங்களை அழிச்சிட்டு இருக்கான். நம்ம இப்ப இருக்க பசங்களுக்கு என்னடா பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ண போகுதுங்கிறான். ஆனா நம்ம பார்த்தா சென்னை மட்டும் இல்ல, நம்ம கிராம பகுதிகளிலே போனா வெறும் பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. அதனுடைய இதே உங்களுக்கு புரியல. புரியல. ஒரு ஒரு புரட்சிகர கட்சிக்கு நீ என்ன ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த ஆட்சி மாற்றத்தை வந்துருமாலாம் இல்ல. மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்காங்கன்னா உறுதியா செஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து என் பொண்ணு எடுத்துதான் அதுக்கு முன்னாடி 8வது 9வது அப்பா பிளாஸ்டிக் இதை பயன்படுத்தக்கூடாதுப்பா இதுப்பா அப்படின்னு சொல்லும் போது ஏன் மத்த கட்சிக்கு நமக்கு உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்க குறைஞ்சபட்சம் வாழ கத்துக்கணும். அது மாதிரி ஒரு போகும்போது நம்ம ஒரு பை எடுத்துட்டு போறது, ஒரு பாத்திரத்தை கார்லயே நான்லாம் தூக்கி போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு கேட்கணும் நான் பையில எடுத்து அதுல கூச்சமே பார்க்கணும். நம்ம நாகரிகத்தின் பெயரால் வந்து முதல்ல நம்ம சின்ன வயசுல நீங்களும் அந்த பகுதிக்கு தான் சொல்லணும். நம்ம போனா பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க பேப்பர்ல. தண்ணி வாங்க போனா கூட ஒரு தூக்கு பண்ணி தூக்கிட்டு போவோம். எண்ணெய் வாங்க போனாலும் தூக்கிட்டு போவோம். இப்ப அந்த இதெல்லாம் இல்ல. அப்ப வந்து இயற்கை வளங்களை நம்ம கண்டிப்பா பாதுகாத்தாகணும். ஏன்னா கல்லூராயன் மலை சேர்வராயன் ரொம்ப முக்கியமான பகுதி. அங்க என்ன பண்றாங்கன்னா மலைகளே வெட்டுறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நீங்க உங்களுக்கு தெரியும் வீரப்பன் பேரை சொல்லி அங்க இருக்க காடுகள்லாம் அழிக்கப்பட்டது. எனக்கு நல்லா தெரியும். அங்க இருக்கிற அரசியல்வாதி அவன்லாம் எல்லாம் சந்தன மரத்தை கட்டி வெட்டிட்டு போனா, அதுக்கப்புறம் அது சந்தன மரத்துல மரத்தை வெட்டி கொண்டு போனா எல்லா சட்டத்திட்டங்களும் இருக்கு. ஆனா யாரும் காரணம் என்னன்னா ஒரு நாடு நல்ல சட்டத்திட்டங்களால் ஆளப்படுவதும் காட்டிலும் ஒரு நல்ல மனிதனால் ஆளப்பட வேண்டும். நல்ல சட்டத்திட்டம் இல்லைன்னா கூட நல்ல மனிதன் தானே ஆளலாம். நல்ல சட்டத்திட்டம் இருக்கு இந்திய அரசியல். ஆனா மோடி மாதிரி ஒரு ஆள் ஆண்டா எப்படி நாடு இருக்குங்கிறதுக்கு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்க எல்லாம் நல்லா அமெரிக்கா போய் தப்பிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு எங்க தப்பிச்சோம்? நாங்க தப்பிக்கல. ஒரு தரமும் உங்களோட பெயின்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க பெயின நாங்க வாழ்றோம் இங்க இருந்து. ஆமா, அதாவது ஓரளவுக்கு அங்க இப்ப நம்மளும் வெளிநாடுகள்ல நம்மள கட்சி சார்ந்தோ இல்ல படப்பிடிப்புக்கோ போகும்போது குறைந்தபட்சமான அங்க இருக்கிற ஒரு ஆகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றான். உலகத்துல எனக்கு தெரிஞ்சு பார்த்தா சர்வாதிகார நாடுகளாக இருக்கிற ஒரு கியூபாவோ வியட்நாமோ இவங்க சொல்ற இங்க இருக்கிற ஜனநாயகம் கூட இல்ல. ஏன்னா அமெரிக்காவே பெரிய ஜனநாயக நாடு சொல்றான ஒழிய சிவப்பந்தியர்களுடைய பிண குவியல்ல தான் அந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப வாய் அடைக்கப்பட்டிருக்குதான். நம்ம பாக்குறோம் ஜார்ஜ் பிளேயர் இந்த இப்ப சமீபத்துல ஒரு கருப்பின இவரை கழுத்துல வச்சு கொண்டது, அதெல்லாம் ஒரு உதாரணம். மிகப்பெரிய தாராவி மாதிரி அங்கேயும் கருப்பின சேரிகள் இருக்கு, வெளியே அப்படி தெரிஞ்சுட்டு இருக்குது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இங்க எந்த ஜனநாயகமும் இல்லை. அப்ப நம்ம ஊர்ல பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மலைகளை காப்பாற்றி பண்ணணும். ஏன்னா இந்த மலைகள் இருந்தா 3 ஆறு ஓடுது இந்த இதுல முன்னாடி மணி ஆறு இதெல்லாம் இங்கதான் ஓடுது. அப்ப இதை காப்பாத்தாத, ஏன்னா நமக்கு வந்து நீராறுனா முழுக்க விவசாயிகள் அங்க வந்து 70 விழுக்காடு பேரு விவசாயம் தான். தொழில் நகரங்கள்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆத்தூர்லாம் வந்து ஒரு தாய் கிராமம் மாதிரி இருக்கும். கள்ளக்குறிச்சியும் ஒரு தாய் கிராமம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அங்க ஒரு என்ன கரும்பாலை இருக்குது, அரிசி ஆலைகள் இருக்குது. அதே மாதிரி ஆத்தூர் பாத்தீங்கன்னா சேகம் ஃபேக்டரி இருக்கு. மத்த கெங்க வெளியெல்லாம் பார்த்தோம்னா முழுக்க விவசாயம். ஏற்காடு உங்களுக்கு தெரியும், அது பட்டா போட்டு வித்துட்டாங்க, மார்வாடிகளுக்கு சேட்டுகளுக்கு வித்துட்டாங்க. கல்வராயன் மலை முழுக்க நிலத்தை பழங்குடியினரை தவிர வேற யாருக்கும் வாங்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு சட்டம் 1540 ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு மீறி எல்லாத்துக்குமே வித்துற அளவுக்கு இருக்கு. அவன் வாங்குறவன் என்ன பண்றான், மரங்களை விட்டு எடுத்துட்டு போயிடுறான். எனக்கு கேள்வி கேட்கணும். நான் சேர்வராயன் மலையிலையும் கல்வராயன் மலையிலையும் என்னோட சொந்தக்காரர் வேலை பார்த்தாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா நம்ம அங்க வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து வாங்க முடியாதுங்கிறது சட்டம். அவங்களே பினாமியை வச்சு காசை போட்டு இன்றைக்கு வந்து வசந்தங்கார்த்தியனும் அந்த உதயசூரியன் எம்எல்ஏவும் ஏற்கனவே ஏற்காடுல இருந்த பெருமாள் என்ன ஒரு இதுல ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா, தமிழ்நாட்டுல 2 தனி தொகுதி இருக்குது டிரைபிள்ஸ்க்கு, அதாவது பழங்குடியினருக்கு. அது ஒண்ணு ஏற்காடு, இன்னொன்னு சேந்தமங்கலம். அது கொல்லிமலை உள்ளடக்கிய பகுதி. அங்க இருக்கிற அந்த மலைவாழ் மக்களுடைய பிரதிநிதியாக சட்டம் யாரு ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் நாம் தமிழர் இருந்தாலும் அங்க மலைவாழ் மக்கள் தான் வர முடியும். ஆனா அவர்களே கீழே இருக்கிறவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அங்க இருக்கிற மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க. ஏன்னா பழங்குடியினர் இல்லைன்னா அந்த மலைகளை வந்து காப்பாற்றவே முடியாது. காரணம் என்னன்னா அவன் வந்து நம்மள மாதிரி சேர்த்து வைக்கிற ஆள் கிடையாது. ஆடம்பரத்திற்காக ஒரு விஷயத்தை அழிக்கிறவன் கிடையாது. அன்றாட தேவைகளுக்காக, ஏன்னா அவன் இயற்கையோட ஏந்து வாழ்றான். இன்னைக்கு நம்ம கீழே இருந்து மேல என்ன போடுறோம், நம்ம போய் ரெசார்ட்டுக்கு போறோம், அதை போறோம் இதை போறோம்னு போய் அங்க இருக்கிற மரங்களை அழித்து விட்டு ஏற்காடு எல்லாம் முழுக்க அது இயற்கை சார்ந்தது இல்லை, எல்லாம் வந்து தேயிலை தோட்டங்களா மாறிடுச்சு. அதனால என்ன இருக்கு, வருமானம் தான் இருப்பான். நீங்க உயர்ந்த மரங்களை எல்லாம் அழிச்சுட்டு தேயிலை தோட்டா அந்த குட்டை இது வந்து உங்களுக்கு மேகங்களை தடுக்காது. தேயிலை இது எரியும் பனிக்காடுன்னு ஒரு நாவல், அது படிச்சீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஆதவன் டீச்சன்யா ஒரு கவிதை வரும், அதை படிச்சா நம்மளால டீ குடிக்க முடியாது.
வானலாவி உயர்ந்திருக்கும் ஆனைமலை காடுகளில் உயர்ந்திருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் அடியுரமாய் எமது மக்களின் உயிர், நீங்கள் உறிஞ்சி குடிக்கும் ஒவ்வொரு சொட்டு தேநீரிலும் கலந்திருக்குது எமது மக்களின் ரத்தம் அப்படின்னு அது ஆரம்பிக்கும். அந்த ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய சாராம்சம் நம்ம டீ குடிக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துடும். அதிலே தவிர்த்துறது பெரும்பாலும் நான் அண்ணெல்லாம் டீயே குடிக்க மாட்டோம். எப்பயாவது போனா இப்ப இந்த கிரீன் டீ அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏன்னா கண்ட நேரம் சாப்பிட்றோம். எதுக்காக அந்த மாதிரியான இயற்கை விலங்குகளை அங்க காட்டிவிட்டாங்க சேர்வாயன்ல. கல்வாயிலும் மலைகளை வெட்டி 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 கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தடுப்பதற்கான நம்ம தான், அதாவது நம்ம தானே இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு பிரச்சனை எங்க இருந்தாலும் ஒரு தொலைபேசி அழைப்போ இல்ல பகுதி குழுக்களை போட்டோ பசங்க வந்துடுறாங்க. கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு அடுத்த பிரகாரம் கனிம வளங்கள் இதை வெட்டி எடுத்துட்டு போற பகுதி நம்ம பகுதியா தான். அதை நம்ம பகுதியில கள்ளக்குறிச்சி பாராளுமன்றமா இருக்கு. அதை நம்ம முழுக்க தடுக்கலன்னா அங்க இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டுடும். பக்கத்துலாம் சாத்தனூர் டேம் இருக்கு, அங்க பெரிய கோயில் நீர்த்தேக்க திட்டம் இருக்கு, வசிஷ்ட நதி ஓடுது. இன்னைக்கு அங்க மணல் இல்லை. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லைன்னா என்ன இருக்கிற தலைமையில் பார்த்தீங்கன்னா மணல் தான் ஒரு அரிய பொக்கிஷம். உடம்புக்கு தோல் போல ஆத்துக்கு மணல் தான், தண்ணீரை தேக்கி வைக்கிறது தான். எங்க ஊர்ல நாங்க முழுக்க கம்யூனிஸ்ட் இல்லாத எங்க ஊர்ல மட்டும் இன்ன வரைக்கும் நாங்க மணல் எல்லாம் விட்டதே இல்லை. சொந்த பயன்பாட்டுக்கு அள்ளலாம், வீடு கட்டுறதுக்கு. அது கூட எப்படி அள்ளலாம்னா நீங்க டிவி ஷிப்ட்ல போய் தான் அள்ளிட்டு வரணும், இதுல அள்ள முடியாது. சைக்கிள் அள்ளிட்டு வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில அள்ளிட்டு இருக்கும்போது அதை அள்ளி வெளியே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம மாநிலத்துக்கு வித்தால் கூட இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு வந்திருக்கும். வெளி நாட்டுக்கே விற்க ஆரம்பிச்சிட்ட போது இப்ப எந்த இடத்துலயுமே இல்லை. சரி, இவங்க கேட்கலாம் எப்படிப்பா வீடு கட்டுறது மணல் இல்லாத என்ன பண்றது எம்சாட்னா, மாற்று வழிகளை நம்ம தான் திட்டம் போட்டு இப்ப உருவாக்கணும். நீங்க இருக்கிற இப்ப நம்ம போற பல்வேறு வெளிநாடுகள்ல பார்த்தா ஒரே மாதிரியே இருக்கும், சீரா இருக்கும். ஒரு இடத்துல கட்டடம் போதுன்னு பார்த்தா அவன் என்ன வெளியே எக்ஸ்டீரியர் அவன் கொடுக்குற டிசைன் தான், வண்ணம் கூட அவன் சொல்ற மாதிரிதான் அடிக்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க பிரான்ஸ்ல ஜெர்மன் பின்லாந்து. ஆனா நமக்கு அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்ல. அதனாலதான் நம்ம அங்க பார்க்கும்போது அவனுடைய ட்ரெடிஷனல் ஏன்சென்ட் அந்த பழங்கால விஷயத்தையோ அவனுடைய பண்பாட்டையோ பாதுகாக்கிறான் அவன். சில நாடுகள்ல ஜனநாயகம் இல்லைன்னா கூட, ஆனா இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நம்ம சொல்ல என்ன ஏசத்துக்கு ஒரு வீடு கட்டும்ல, அப்படி விட முடியாது. காரணம் என்னன்னா அவனுடைய வரலாறும் பண்பாடும் தெரிஞ்சால்தான் அவனால ஒரு விஷயத்தை மீள முடியும். நீ மொழி நீங்க பாருங்க, அதுக்கு உதாரணம் இஸ்ரேல் தான். அவனுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் அந்த நாட்டை விட்டு துரத்தப்படுறான். அவனுக்கு மொழி இல்லை, ஹிப்ரு மொழி இல்லை, இடம் இல்லை. ஆனா அவனுடைய வரலாறும் பண்பாடும் இருந்தனால திருப்பி மீட்டெடுத்துட்டான். அப்ப நம்ம சொல்லித்தர வேண்டி இருக்கு. இவங்க நம்ம எப்படி வாழ்ந்தோம், தமிழருடைய மேலாண்மை என்ன, உணவு முறை என்ன, எப்படி இயற்கை பாதுகாத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. இன்னைக்கு அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். 30 வருஷத்துக்கு முன்ன அதை கம்யூனிஸ்டுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் இந்த திராவிட கட்சியில ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதை இன்னைக்கு நம்ம தான் செய்யறோம். அப்ப முதன்மையா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் அங்க எனக்கும் ஊர் பிரதான மலைகள் தான். நாங்க மலைகள்லயே நான் நிறைய தடவை எனக்கு இந்த மாதிரியான ட்ரெக்கிங் போறது, இந்த விலங்குகளை போய் பாக்குறது, அதனாலதான் நம்ம ஓவிய இதுக்கே வரோம். கேவ் பெயிண்டிங் அங்க உள்ள போய் நம்ம பாக்குறோம்ல புகைவாழ் மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம். அது உதாரணமா நம்ம ஓவியங்கள் இது வந்த காரணம் முதல்ல அருவா சுத்தி நல்லா போடுவோம், கை வளையும் சின்ன ஊர்ல போடும் போது. அப்படி வரும்போது இந்த பார்வை அதிகமா இருந்தால இயற்கை வளங்கள் முதல்ல காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா அதை காப்பாற்றப்பட்டாதான் மீதியே உங்களால ஒண்ணுக்கு ஒண்ணுதான் தொடர்பு இருக்கு, நீரை சுத்திதான் எல்லாம் இருக்கு. அதனால இயற்கை வளங்களை காப்பாற்றப்படணும். அதுக்கு நம்ம உறுதியான ஒரு இதை எடுப்போம். அதுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயம்னா அதெல்லாம் நடைமுறையில நம்ம சரி பண்ண வேண்டியதுதான். அது ஒரு ஆள் பண்ண முடியுமானா உறுதியா பண்ண முடியும். ஒரு நோக்கம் சரியா இருந்துட்டா, ஏன்னா உலகத்தில் ஏற்பட்ட அனைத்து மாற்றங்களும் சிறு குழுக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரும் மனிதர் அதை ஃபாலோ பண்றவங்க தான் இவங்களா இருப்பாங்க. அதனால முதல்ல இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறதுதான் என்னுடைய நோக்கம். 100% உடன்படுறேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னால அண்ணன் சொல்றது எப்பவுமே ஊழல் எப்படி ஊழல் ஒரு நிமிஷம் வேலை அப்படி ஆள் மேல சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை எப்படின்னா அது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டதா இருக்கு. காரணம்னா தமிழருடைய வாழ்வியல் முறையே அறமும் வீரமும் காதலும் தான். முதல்ல அவன் என்ன சொல்றான்னா அறம் தான் சொல்றான். நமக்கு கொடுக்கப்பட்ட 17 மேல் கணக்கு கீழ் கணக்கு இதெல்லாம் நீங்க உள்ளது 4 அடியா 4 மடிக்கடிகை சிறுபஞ்ச மூலம் இதெல்லாம் நீங்க படிக்கும் போது முழுக்க ஒரு இனத்துக்கு அறத்தை பத்தியே தான் சொல்ல. எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா தமிழன் வீழ்ந்து போகாததுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா தமிழை சரியா படிக்காதனால்தான். உண்மைதான். நான் யோசிக்கும் போது ஏன் இப்படி ஆச்சு, எப்படி இப்படி வீழ்ந்து போனோம், நீர் மேலாண்மை விட்டுட்டோம்,
ஒரு மனிதனுக்கு சக மனிதனுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுப்போம், அரவணைப்பா இருப்போம். எனக்கு நல்லா தெரியுது. நான் 90ல சென்னைக்கு வந்தேன். அதுக்கு முன்ன வரைக்கும் ஊர்னா என்னோடயே சேர்ந்து இருக்கதான் நான் நினைப்பேன். ஏன்னா எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம். அந்த நேரத்துல வந்து என்னன்னா ஊரே சேர்ந்து காசு கொடுக்காத நாங்க வந்து ஆத்துலயே கிணறு வெட்டணும். ஆத்துல கிணறு வெட்ட விட மாட்டாங்க. அது என்னன்னா சட்டத்தின் மூலமாக மக்களை வந்து அங்க இருந்து அப்புறப்படுத்துறான். ஆயக்கட்டுன்னு ஒரு முறை இருக்கும். நீர் வந்து ஏரியில வந்து உங்களுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா பாசன முறையில ஆயக்கட்டுன்னு ஒரு முறை இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்க தோட்டத்துல இருக்கிற தென்னை இதுவோ இல்ல பழவோ ஓலை விழுந்துச்சுன்னா அதை எடுத்து அவங்க ஏலத்தை விட்டு வித்து அதை பாதுகாப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏரி எடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து ஏரி வந்து கிராமத்தினுடைய பாதுகாப்புல இருந்தது. இன்னைக்கு என்ன ஏரியில் இருக்க மண்ணு கனிம வளத்துல இருக்குது, கனிம வளத்துறையில் இருக்கு. ஏரியில் இருக்க மரம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, கரை வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, நீர் வந்து நீர் பாசனம். இவரு 4 பேர் சேர்ந்து எதையும் கண்டுக்கிறதே இல்லை. இது உண்மை. இந்த அனுபவத்துல எங்க ஊர்ல பனியேரின்னு ஒரு பெரிய பனியேரி இருக்குது. அப்ப இவங்க தனித்தனியாக கொள்ளையடிப்பதற்கு ஒரு துறை எதுக்கு பிரிக்கிறோம்? நிர்வாகத்துக்கு எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பிரிக்கிறோம். இவன் தனியா பண்ணக்கூடாது. அது இந்தியாவில் எப்படின்னா தமிழ்நாட்டுல அண்ணன் அடிக்கடி சொல்ற மாதிரிதான். ஒருத்தன் குழியை பறிச்சுட்டே போவான், இன்னும் வந்து மூடிட்டே போவான். வேண்டாம் சேர்ந்தா நடவுற ஆள் அன்னைக்கு லீவு மரம் நடுறதுதான் குழி தோண்டுவானுவேன். அதே மாதிரி டிச்சு நடக்குது கண்ணு முடியாது. நம்ம போய் ஏன் அதை பண்ற அப்படின்னு ஊர்ல கேட்பாங்க. அப்ப நீங்க தெருவுல போனீங்க அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 84, 85 காலத்துல ஊர்ல பஞ்சம், திருடர்கள் அதிகமாயிட்டாங்க. கம்யூனிஸ்டுக்காரர்கள் எனக்கு நல்ல ஒவ்வொரு விளக்குக்கும் கீழே எங்க ஊர்ல நடந்தது சொல்றேன். அந்த காக்கி டிராயர் சவுப் சட்டை போட்டு ஆளுக்கு ஒரு விசில் வச்சு தடி வச்சுட்டு ஊரை பாதுகாத்த சம்பவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப ஒரு சமூகமாக வாழ்ந்த ஒரு இனம் இன்றைக்கு உலக தனியார் மயமாக்கல், தாராள மயமாக்கல் 90களுக்கு பிறகு தனித்தனி ஆயிட்டான். யாருக்கும் ஒரு பொது நலத்துல அக்கறை குறைந்து போயிடுச்சு. நம்ம மட்டும்தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஒரு உறவா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாரா சிந்திப்பாங்கன்னா, நான் என்னடா இப்படி சொல்றேன்னு பாப்பரர்கள் சிந்திப்பாங்க. ஆனா அது நல்லதுக்கா இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். தேசிய சிக்கல் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நம்ம ஏப்பா ஹிந்தி எதுக்குப்பா அப்படின்னா, ஹிந்தி இல்லாத எப்படி வாழ்வீங்கம்மா? தமிழ்நாட்டுல தமிழர்கள் ஆளணும்னா அது எப்படிங்க முடியும்? சாத்தியம் இந்த காலத்துலம்மா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க அந்தந்த தேசிய இனங்கள் தான் ஆளுது. தேசிய இனங்களை முழுக்க ஒரு நாடு வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவில மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். காரணம் அவனுக்கு ஒரு நாடு கிடையாது. நாடு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நம்மளே விரட்டி உருட்டி அவன் சட்டத்தின் மூலமாக தக்க வச்சுக்கதான் பார்ப்பான். அப்ப இதையெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வென்று போகுதுன்னு வச்சீங்களேன், இந்திய அரசியலமைப்பே மாத்திரதான் நம்ம நோக்கம். அது வந்து முடியுமா முடியாதால நீங்க யோசிக்க தேவையில்ல. கண்டிப்பா முடியும். இது வரைக்கும் ஆண்டவர்கள் சரியாதான் அந்த முதலா திராவிட இயக்கங்கள் வரும்போது அதை செஞ்சிடலாம் தான் அவங்க நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்திய எதிர்ப்பின் மூலமாக தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்ப இருந்த தலைவர்கள் அவங்க பிஜேபியா இருந்தா கூட கொஞ்சம் நாட்டின் மேல அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்கும். நம்ம பார்க்கும்போது ஜனசங்கம் அதெல்லாம் இருக்கும்போது இந்த நாடு நம்மளுது அவன் நினைக்கிறான். நம்ம வந்து இந்தியாவை வந்து எனக்கு வந்து ஒரு சப்காண்டி ஒரு துணை கண்டமா தான் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய நாடுகள் இருக்கிற ஒரு தொகுப்பு அப்படிதான் நம்ம எனக்கு அப்படியான ஒரு பார்வை வந்துருச்சு. அதுதானே உண்மையே கூட. ஆனா அது வந்து இருக்கிற மக்களுக்கு தெரியுமானா கிடையாது. நாடுங்கிறது வேற, ஒரு அரசுங்கிறது வேற, நேஷனுங்கிறது வேற, சிட்டிசன்ஷிப் வேற, அதெல்லாம் தெரியாது. ஆனா அதையும் நம்ம விழிப்புணர்வு அடைய வைக்கிறதுதான் ஒரு புரட்சிகர கட்சிக்கான நோக்கம். நம்ம வந்த முதல்ல நீங்க இந்திய அரசின் கான்ஸ்டிடியூஷனே படிக்கும் போது என்னவா இருக்குன்னா, மாநில அரசுகளுக்குன்னு எந்த உரிமையுமே கிடையாது. காரணம் என்னன்னா இவர்கள் ஆள வந்தவர்கள் மாநில கட்சிகள். எங்க முதல்ல வந்து இந்தியாவில வந்து காங்கிரஸ் கட்சி, அதாவது போராட்டத்துக்காக வர கட்சி. 2வது கம்யூனிஸ்ட் கட்சிகள். காங்கிரஸ் கட்சியில் இருந்த சோசியலிஸ்டுகள் வரும்போது இங்க தமிழ்நாட்டுல 1920 16 சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி இதெல்லாம் வந்து வரும்போது இவங்க ஆட்சிக்கு வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழர்களுடைய நலனை இல்ல மக்களினுடைய நலத்தையும் அவன் விட்டுட்டான். அப்புறம் எங்க தமிழர் அவன் தெலுங்குன்னு வர்றது? மக்களுடைய நலன். அதுல நம்ம 2009 இந்த இறப்புக்கு பிறகு ஈழ விடுதலை அழிந்த பிறகு நம்ம மக்கள் 1.5 லட்சம் பேர் செத்து, புலிகள் ஒரு ராணுவத்தில் 40,000 பேர் செத்து, நம்ம எதுவுமே கண்டுகொள்ளக்குள்ளே இந்த இனம் அனாதையா இருக்குன்னு நம்ம படிக்கும் போது பார்க்கும்போது நமக்கு வெறியா வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம 12 கோடி பேர் இருக்கோம் தமிழ்நாட்டுல. ஆனா 6 கோடி பேர் இருக்கிற ஈரான், ஈராக்கு அந்த ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற வளைகுடா நாடுன்னு சொல்றது 23 நாடு வச்சிருக்கிறோம். வெறும் 6 கோடி பேர். ஆனா நம்ம 12 கோடி பேர் இருக்கோம்.
நமக்கு ஒரு நாடு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளை விட நிலப்பரப்புல நமக்கு 1,33,000 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாடு. ஆனா நம்மளை விட நிலப்பரப்புல 107 நாடுகள் வந்து சின்னது. மொத்த உலகத்துல 195 நாடு இருக்கு. 195 நாடு உறுப்பு நாடா இருக்கு ஐநாவுல. ஆனா 107 நாடு நம்மளை விட நிலப்பரப்புல சின்னது. மக்கள் தொகையில 175 நாடு சின்னது. நம்ம 8 கோடி பேர் இருக்குமே. ஆனா நீங்க பாருங்க, நமக்குன்னு ஒரு நாடு கிடையாது. ஒரு நாடு இல்லைன்னா ஒரு மொழியை உங்களால காப்பாற்ற முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து போன்ல மெசேஜ் ஹிந்தியில தாங்க வருது, என் ஆதார் கார்டு ஹிந்தியில மாத்திரம். அப்ப ஒரு மொழி பேசுகிறவங்க இந்த நாட்டை உருவாக்கல. 526 சுதேசி சமஸ்தானமா இருந்தது இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி. தமிழ்நாடே வந்து நீங்க ஒரு நிலப்பகுதியா இல்லையே சேர சோழ பாண்டியர்களா இருந்தாலும், ஆனா நமக்குள்ள ஒரு தமிழ்நாடு தமிழகங்கிற உணவு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது. அப்படி இருக்கா வட இந்தியாவில்னா? ரொம்ப குறைவு. என்ன சொல்லுது இந்திய அரசியலமைப்புல? ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றவோ, 2 மாநிலங்களின் பெயரை ஒன்னாக்கவோ, எல்லையை குறுக்கவோ தமிழ மாநிலங்களுடைய கருத்தை கேட்க அவசியம் இல்லைங்குது. அப்ப உனக்கு வந்து தமிழ்நாடுங்கிற பேரும் சொல்ல கிடையாது, நிலமும் சொல்றான். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் சொல்றான். நம்ம கூடி ஆளுவதற்கு தான் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு ஒழிய, என்னை வந்து இங்கிலீஷ்காரன் போன பார்த்து இந்திக்காரன் கொள்ளையடிப்பதற்கும் என்னை அடிமைப்படுத்துவதற்கும் நம்ம சுதந்திரத்தை போராடி கொடுக்கல. இவங்களை விட இவங்க சொல்றோம் 1857 நடந்த போராட்டத்தை வந்து 1801 முதல் போராட்டம் இங்க நடந்துருச்சு. இந்தியாவுக்கான வெள்ளைக்காரனை எதிர்த்து. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி வீர வேலுநாச்சியார் வந்து 8 ஆண்டுகள் தொடர்ந்து போர் செய்தி வென்ற வரலாறுலாம் நமக்கு இருக்குது. ஆனா இதெல்லாம் கொண்டு போகணும். அப்ப முதல்ல நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தணும். அது கண்டிப்பா முடியுமானா முடியும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆயுதம் எடுத்து போராட முடியாது. ஒரு இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு அமையணும்னா இந்திய ராணுவத்தை எதுக்குற அளவுக்கு நமக்கு வலு இருக்கு. இப்ப இருக்கான்னா இல்ல. சில லட்சம் பேர் சாவாத, அது சாத்தியம் இல்லை. ஆனா நம்ம தனித்தனியா அந்த கரிம வளத்துக்கு தனியா, மாட்டுக்கு தனியா, காட்டுக்கு தனியா அப்படின்லாம் போராடினா இது எனக்கு தெரிஞ்சு தீர்வா இல்ல. ஆனா இந்த சூழ்நிலையில் இந்த பரிணாம வளர்ச்சியில இன்னும் நெருக்கடி நிலைகள் முற்றி யூரோப்பிய ஒன்றிய மாதிரி இது தனித்தனி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு நாடாக இருக்கிற போதுதான் இதனுடைய வளங்கள் காப்பாற்றப்படும். அதுக்கான முன்னெடுப்பை நம்ம கண்டிப்பா செய்யணும். அதுல வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் போனா முடியும்னா கண்டிப்பா அது முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவுல தமிழ் தேசிய, இந்த உலகத்திலேயே தமிழ் தேசிய இனங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை தரக்கூடிய வலு அப்படின்னா தமிழ்நாட்டுலதான் இருக்கு. நீங்க வந்து மலேசியாவில் ஆட்சி மொழியா இருக்கலாம், சிங்கப்பூர்ல ஆட்சி மொழியா இருக்கலாம், ஏன் இலங்கையில கூட நமக்கு தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. ஆனா நமக்கு அதிகாரங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. இங்கதான் பாண்டிச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 மேல் சபை உறுப்பினர்கள் இங்கதான் இருக்காங்க. நம்ம ஒரே கருத்துல சிந்திச்சு இந்த அரசியல் சட்டத்தை வெளியுறவு கொள்கையை மாத்தணும். மத்திய அரசா நீ பணம் அச்சடிக்கிற வேலை மட்டும்தான் ஒண்ணுது, ராணுவத்தை மட்டும் பாத்துக்க, தொலைத்தொடர்பு தொடர்வண்டித்துறை இதை மட்டும்தான் நீ வச்சுக்கணும். மாநிலங்கள் விட்டு கொடுக்குற அதிகாரத்தை மட்டும்தான் நீங்க வச்சுட்டு இருக்க முடிய, நம்ம தன்னாட்சி உள்ள இறையாண்மை உள்ள ஒரு அரசு அதிகாரத்தை நம்ம நிறுவாத நம்ம இனத்திற்கான விடுவு காலம் இல்லை. அதற்கான விழிப்புணர்வை அடைய வைத்து அதை நம்ம பாராளுமன்றத்தில் தொடர்ந்து ஒழிச்சு கொண்டு வந்தாதான் ஒட்டுமொத்த இனத்திற்கான ஒரு விடுவு காலமே இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல்ல வெல்வதற்கான வேலை செய்யணும். 2016 அண்ணன் சொல்லுவாரு வந்து நின்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, விடாமல் தொடரும் முயற்சி. இப்ப வென்றால் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி, பாதுகாக்க முடியும், தமிழ்நாடு பாதுகாக்க முடியும். ஏன்னா முதல் மொழியை அழிச்சுட்டான். ஒண்ணுமில்லாத எவனு இப்ப இந்த தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 20-25 பேர் கூட சமஸ்கிருதம் படிச்சு ஒரு 30-40 பேர் தான் இருப்பான். ஆனா அந்த சமஸ்கிருதம் வாரம் கொண்டாடுறான். நம்ம இத்தனை பேர் வந்து ஒரு தெரியும் இப்ப வழக்காடு மொழி இல்ல, வழிபாட்டு மொழி இல்ல. நமக்கு வந்து யோசிக்க வெறியா வருது. நம்ம ஒரு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சின்ன முரண்பாடு எனக்கு என்னன்னா, அவன் வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா வளராது. நீங்க என்ன பண்ணா, நீங்க எப்படி இப்ப ஹிப்ரு எப்படி கொண்டு வந்துட்டா பாருங்க. வேசநாதன் பேசிட்டு இருக்கும்போது ஆதாமாய்க்கு மொழியை வந்து அது அதுக்கப்புறம் இல்ல. நீங்க 2000 வருஷத்துக்கு முன்ன அவன் ஹிப்ரு மொழியை உருவாக்கிட்டான். இல்லைங்களா? நீங்க தொடர்ச்சி அவன் வளராதுங்கும் போது மக்களை அப்படி மாத்தினானே. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாரு, நமக்கு வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான். தமிழ்நாட்டினுடைய ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு குறியீடா இருக்கு ஐயா சிவாஜி, இளையராஜா, பாரதி ராஜா. இன்னைக்கு சிவாஜி ஐயா வீட்டுல யாருக்குமே தமிழ் தெரியாது. நான் நெருங்கி பழகிறேன். பிரபஞ்சனுக்கு தெரியாது. நான் டயலாக் எல்லாம் படிச்சு அம்மா ஞாபகம் வச்சுட்டு பேசிடுவாரு. ஆங்கிலம் நல்லா பேசுவாரு. இளையராஜா வீட்டுல யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஆங்கிலத்துல எழுதி தான் பாட்டை கொடுப்போம், தங்கிலீஷ்ல. பாரதி ராஜா பையனுக்கு தெரியாது. தமிழ் பேசுறது வேற, படிக்கணும்ல. தலைமுறை என்ன ஆகும்? அதாவது நான் சொல்றது
நம்ம தலைமுறை என்னை விடலாம் வயசுல பெரியவங்க, பிரபண்ணெல்லாம் 65 வயசு பக்கமா இருப்பாரு, எனக்கு 50 வயசு தான். அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த தலைமுறைக்கே போயிடுச்சுன்னா அப்ப அவங்க பசங்களை எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க? உண்மைதான். அப்ப அரசு திணிக்க திணிக்க அவன் வந்து இதை ஒரு லேசியா எடுத்துக்கிறான். மொழிங்கிறதுனா என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன், இப்ப மொழியே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெளிநாடுகள்லாம் போகும்போது கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு பேசிடுவேன், இல்ல வாயில பேசி அவன் காதுல வச்சு விஷயத்தை பண்றேன். ஆனா அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு எண்ணம் எப்படி ஆயிடும் பாருங்க. உலக மக்கள்ல கேட்டா குளோபல் மேன்ங்கிறான், ஆனா அப்படி ஒரு விஷயமே இல்ல. நீங்க வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் 90களுக்கு பிறகு உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கே அப்படிதான் இருக்கு. என்ன கேட்டா நீ இண்டிவிஜுவலு, நீ தனியா சிந்தி, மத்த பத்தி உலக நம்ம அறம் சார்ந்த புத்தகங்கள் என்ன சொன்னா சமூகமா சிந்தி குழுவா சிந்தின்னு தான் சொல்லுது. இல்லைன்னா ஒருத்தனுக்கு சிந்தனை வந்து யாரும் ஒரே யாவரும் கேள்விலாம் அப்படி வந்து, அதாவது நம்ம வந்து வேட்டையாடி விளையாடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாடுங்கிறதே ஒண்ணு கிடையாது. இப்படி ஒரு நாடு இருக்கான்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு வந்து நிர்வாகத்தின் காரணமாக இல்ல ஒரு மொழி நிறத்தின் காரணமாக நாடுகள் கூறு போட்டு போட்டு வரும்போது நமக்கு ஒரு அரசு தேவைப்படுது. அதுக்கு அரசு தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் தேவைப்படுது. அதை ஆளுவனுக்கு பவர் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்மை ஆளுவதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அதை மக்களுக்கு விழிப்புணர்வு மூலியமாக மனநிலை மாற்றத்தின் மூலமா தான் கொண்டு வரணும். ஓட்டு போட்டு கொண்டு வரணும்னா அவன் ஓட்டு அது அந்த போற ஒரு நிமிஷம் இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தான் கொடுக்குறான். நீங்க 5 வருஷத்துக்கு 500 ரூபான்னா ஒரு நாளைக்கு 30 பைசா கூட வரல, வெறும் 30 பைசா கூட வரல. அப்ப இவனுக்கு என்னன்னு தெரியல. தன்னை ஆளுவதற்கு இறையாண்மை என்பது மக்கள்கிட்ட இருக்கு. அந்த மக்கள் தன்னை ஆள்பவன்ட்டால வழங்குறாங்க தன்னுடைய ஓட்டின் மூலமாக. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, வாக்கு நடத்துறது எப்படி இருக்கு, தேர்தலை விட தேர்தலில் ஜெயிப்பவன் வந்து தேர்தலை நடத்துபவன் தான் ஜெயிச்சுட்டு இருக்கான். இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம வெற்றி பெறணும். அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு நான் பாக்குறேன்னா, இந்த திராவிடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தமிழர்கள் வந்து அடக்கி ஆண்ட சமயத்துல அவங்க இன்னும் வார்ல தான் இருக்காங்க, அவங்க இன்னும் போர்ல தான் இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாம அப்படி இல்லை. தமிழர்கள் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து இது என்ன போய் நீங்க என்னமோ சொல்றீங்க வார்ல இருக்க அதுல இருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எப்பவுமே அந்த வார் மனநிலையோட தான் இருக்காங்க. அவங்க வந்து நம்மள எப்பவுமே அணுகிறது வந்து நம்மள வந்து தமிழனா தான் அணுகுறாங்க. அவங்களோட எப்பவுமே பார்த்தது இல்லை திராவிடர்கள். அதனால நமக்கு வந்து நாம இன்னும் வார்ல தான் இருக்கிறோன்றது அவங்க நம்ம மக்களுக்கு எப்படி புரிய வைக்க போறோம்ன்றதுதான் நம்மளோட. இப்ப அதை புரிய வச்சதுடைய விளைவுதான் 30 லட்சம் ஓட்டு 2 வருஷத்துக்கு முன்ன 3 வருஷத்துக்கு முன்ன. அப்ப நிறைய பேர் இந்த 3 வருஷத்துல எவ்வளவு பேர் வாக்கு வந்துருக்கு. நம்ம புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வாக்குகள் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு கட்சி ஆரம்பிக்கிறது எதுலையுமே திராவிட பேர் கிடையாது பாருங்க. ஆமா, முன்னேற்றம் விஜய் கூட தமிழக வெற்றி விஜய் கூட எல்லாம் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவருக்கு அந்த பார்வையெல்லாம் இப்படி தமிழ்லாம் இப்பதான் வந்திருக்கு. நான் வேலாயுதம் ஜில்லா புலி 3 படம் ஒர்க் பண்ணேன். அவருடைய பார்வை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு தமிழகங்கிற பேர் இல்லாத ஒரு கட்சி ஆரம்பிக்கிற சூழ்நிலை வந்து நாம் தமிழர் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நம்ம தெரிஞ்சுருவா பேசியிருந்தோம். அந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் இருந்தவர்கள் திமுக இருந்தா, அண்ணா திமுக இருந்தா, கம்யூனிஸ்டா இருந்தா, என் பிஜேபி காரன் பையன் கூட இருந்தான். ஆனா அங்க பறந்த கொடி பாத்தீங்கன்னா கருப்புல வந்து தமிழண்டான் தான் பறந்தத ஒழிய திராவிடண்டான்னு பறக்கல. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவோ இடத்துல பாத்தீங்கன்னா தெருவுல நின்று நீங்க வந்து ஒரு தேநீர் கடையில வந்து தேநீர் கேட்டா நீ நாம் தமிழராங்கிறான். ஏயா குப்பை இல்லாத அங்க இருக்கு அப்படின்னா நீ நாம் தமிழரான்னு கேட்கறான். அப்ப ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கிறவன் இன்றைக்கு நாம் தமிழர் தாங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி விட்டுட்டோம். சரிங்களா? நம்ம தேசிய தலைவர், நமக்கு தேசிய தலைவர்னு திருவள்ளுவருக்கு பிறகு பார்த்தா ஐயா பிரபாகரன் அவர்கள் தான். அவர் சொல்றாரு, தன்னுடைய ஒரு இனம் தன்னுடைய விடுதலைக்கு போராடுகிற போது அருகில் உள்ள தேசிய இனத்தை பகைத்து கொண்டு வெல்ல முடியாது. அந்த மண்ணினுடைய தேசிய இனம் அந்த தேசிய இன விடுதலைக்கு போராடுகிற போது அந்த மண்ணில் உள்ள மாற்று தேசிய இனங்கள் அதுக்கு உதவாக நிம்மதியாக வாழ முடியாதுங்கிறார். இதைதான் மாற்று மொழிக்காரர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நீ இந்த மண்ணுல வாழ்ற, அது நம்மளுடைய பங்குதான். உண்மையா இது நம்ம மட்டும் அஃபெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா அதுல அவங்க நம்ம இன்னொன்னு எடுத்துக்கணும். நமக்கு எதிரி வந்து முதல்ல பிஜேபி தான், வட இந்தியன் தான். நம்ம அதிகம் திராவிடர்கள் ஒருத்தனும் கிடையாதுங்க. அதாவது காரணம் என்னன்னா நம்ம ஊர்ல மட்டும் யார் பேசுவாங்கன்னா, நீங்க என்னுடைய அனுபவத்துல நாம பேசிட்டோம் தமிழர்னு. ஒரு குறுக்கிட்டு நினைக்கணும், திராவிடர்கள் சொன்னா தமிழ் அல்லாதோர் திராவிடர். அதான் அதுதான் பேசும்போது
தமிழ்ல பேசும்போது என்ன தோழா எனக்கு தெரியும், ஏன்னா திரையுலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய மாற்று மொழியாளர்கள் வேலை செய்யும்போது நான் தூய தமிழ்ல தான் பேசுவோம். நான் அண்ணன் எல்லாம் பெரும்பாலும் எந்த அளவுக்கு தூய தமிழ்ல பேசுவோம்னா, அந்த ஒயர் எடுத்து போடுறான்னா மின்சார கயிறு எடுத்து போடுறாமோ, புது புது வார்த்தையை நம்ம உருவாக்கணும். மானிட்டர் வச்சிருப்பான், நிகழ்காட்சி பெட்டிமோ அப்படிலாம் ஒண்ணு இருக்கானே தெரியாது, நாங்களே உருவாக்கணும். ட்ரம்ஸுக்கு அதிர்வு பறை அப்படின்னு நாங்க சொன்னோம். ஸ்ட்ரிங்ஸ் அந்த யாழிசைகளா நரம்பிசை கருவிகள்னு போடுவோம். அது மொத்தம் கடுப்பா இருக்கும். ஒளிப்பதிவாளர்கள்லாம் ஆடி என்னமோ ஒரு போது நம்ம ரிப்போர்ட் எழுதணும். லென்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து நார்மல் லென்ஸ்னா 50, வைட் ஆங்கிள்னா 24, 16 அப்படி இருக்கும். நான் கேட்பேன் ஆடி என்னன்னா அவன் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுருவான், கோவப்படுவான். இல்ல அப்படிலாம் பேசணும், நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அது என்ன ஆச்சுன்னா இறுதியில யூனிட்ல 300-400 பேர் வேலை செய்வோம். அன்னைக்கு 2 பேர் 3 பேர் சோறு போடியா அப்படிம்போம். அப்ப அதுக்குள்ள ரைஸ் சாதம்மா. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, அது மரியாதையா நினைக்கிறான். தமிழ் மொழி பேசுகிற தமிழனே என்ன நினைக்கிறான்னா, கொஞ்சம் வசதி ஆயிட்டா எங்க வீட்டுல சாதம் அடிச்சீங்களான்னு கேக்குற அளவுக்கு அப்படி பேசுற நாகரிகம் அப்படின்னு அவனுக்கு இந்த வாழ்வியல் முறை உருவாக்கி இருக்குது. அததான் மாத்திரம் இப்ப நம்ம மாறிட்டோம். நிறைய பேரு மாறி போய் பார்த்தா பக்கத்துல இருந்தா அதுதான். அப்ப அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அது முடியுமானா கண்டிப்பா முடியும். ஒற்றையாள் இல்ல. இன்னைக்கு வந்து RSS மாதிரி நம்ம செயல்படணும். RSS மாதிரி நீங்க எங்க வேணாலும் இருங்க, நீங்க அமெரிக்காவில் இருங்க, எங்க இருங்க, இல்ல பிஜேபியில கூட சொல்றேன். ஆனா தமிழனா இருங்க, தமிழருக்கான ஆளா இருங்க. நான் வந்து ஒரு ஜட்ஜி வருவாரு, ஒரு போலீஸ்காரர் வருவாரு, நமக்கு உதவுறவங்க இருக்காங்க. நான் நாம் தமிழ் வாங்கன்னு கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா நாம் தமிழரால இப்ப வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை உருவாக்க முடியாது. என்னால ஒரு ஜட்ஜியோ ஒரு SIயோ ஒரு தாசில்தாரையோ உருவாக்க முடியாது. ஆனா அவன் அங்க இருந்தான்னு வச்சுங்க, நமக்கான ஆளா, நமக்கான உளவு சொல்றதுக்கு, நமக்கான உரிமைகளை சொல்வதற்கு, அப்படி அதுல போராடி பாதிக்கப்பட்டா நம்ம வெளியெடுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. அப்ப நான் எங்க வேணாலும் தமிழனா இரு, தமிழருக்கான ஆளா இரு. அந்த உணர்வை நம்ம ஊட்டணும். நீங்க பாருங்க, பிஜேபிக்காரன் முழுக்க நம்ம ஆளுல ஏன் எப்படின்னா, எனக்கு என்ன இந்த இந்திய அரசியலமைப்பு சாதியை ஏத்துக்குது, மதத்தை ஏத்துக்குது, இனத்தை ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. நமக்கு ஏன் வெறி வருது அப்படின்னா, அப்ப இதையெல்லாம் நீங்க எப்படி மாற்ற முடியும்? முதல்ல அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாட்டில் தான் மாற்றப்பட்டது. அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கி வரும்போது கம்யூனல் ஜீவோவும் மாத்துங்கன்னு செண்பகம் துறை ராஜின்னு ஒரு பொண்ணும் சீனிவாசனும் ஒண்ணு வழக்க போடுறாங்க. ஏன்டான்னா 1924 ஒரு ஜீவோ போடுறாங்க. 22ல நீதி கட்சி இருக்கும்போது 6 விழுக்காடு இருக்கிற ஆதி தமிழர்களுக்கு இத்தனை விழுக்காடு, அதுல 3 பங்குல இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இத்தனை விழுக்காடு, வேலையிலையும் படிப்புலையும் கொடுங்க ஒரு கம்யூனல் ஜீவோ இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் வழக்க போட்டு இந்த ஜீவோவின் பிரகாரம் நான் வந்து சீட்டு போட்டா எனக்கு கல்லூரியில சீட்டு கிடைக்காது, ஒருத்தர் மருத்துவக் கல்லூரி ஒருத்தர் பொறியியல் கல்லூரி, அதுக்காக வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டா அந்த வழக்கை நடத்துறது யாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின டிராப்னான் கண்ட்ரில இருந்த அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி தான் அந்த வழக்கை வாதாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞரா வராது. இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு உதவியா இருந்தவங்க அந்த டிராப்னான் கண்ட்ரில இருந்த உறுப்பினர்கள் இவங்க. அதுலயே என்னன்னா 6 பேரை நியமிக்கிறாங்க, 8 பேர் ஒருத்தர் செத்துறாரு. ஆனா பார்த்தா பிற்படுத்தப்பட்டவர்களே இல்ல, 5 பேர் ஐயரு, ஒருத்தர் இஸ்லாமியர், முகமது சாதுல்லாங்கிற ஒருத்தர் மட்டும், மீதெல்லாம் கிருஷ்ணமாச்சாரி, இவரு முன்சி எல்லாமே பார்ப்பனர்கள். அப்ப பாருங்க, இந்த 140 கோடி மக்கள்ல பார்ப்பனர்கள் வெறும் 3 விழுக்காடு தாங்கிறான். அப்பவும் அவ்வளவுதான் இருந்திருப்பான். அந்த 3 விழுக்காடுக்கும் 5 பேர் இருக்கிறான். அது ஒரு சிறுபான்மையினருக்கும் ஒருத்தர் தான் இருக்கான். அப்ப இந்த மக்களுடைய உரிமையை பேசக்கூட ஒரே ஆள் யாருன்னா அம்பேத்கர் மட்டும் தான் இருந்தார். அப்ப இவங்க எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. அப்ப இதையெல்லாம் மாத்துனா நீங்க வந்து சட்டம் இயற்றுகிற இடத்துக்கு நீங்க போயிடணும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? சட்டம் இயற்றுகிற லெஜிஸ்ட்ரேஷன் வந்து இது சட்டமன்றமா பாராளுமன்றமா, அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப இது ரெண்டுக்கும் வரக்கூடிய இது ஜுடிஷியரி. இந்த 3 இதுலயும் நாம் தமிழர் இல்லாமல் நீங்க எதுவும் வெல்லவே முடியாது. கம்யூனிஸ்டுகள் பாருங்க, எண்ணற்ற தியாகம் செஞ்சவன் தான், போராடினவன் தான். இன்னைக்கு என்ன இருக்கு, 100 வருஷம் ஆக போகுது. 1924 முடிஞ்சா கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு அதனுடைய தேசிய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட அளவுக்கு இருக்கு. ஆனா இதற்கு மாற்று சித்தாந்தம் உள்ள RSS தொடர்ந்து 10 வருஷமா ஆண்டுட்டான். அப்ப ஒரு 4 வருஷம் ஆண்டுட்டான். இன்னைக்கு இன்னும் இதை விட வலுவா இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கிருக்கான். அப்ப அவன் மாதிரி நம்ம வந்து முழு நேர ஊழியர்களை உருவாக்கி நமக்கே தெரியாத உருவாக்கணும். நமக்கு என்ன 40 பேர் உள்ள போயிடணும்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு MPக்கு 5 கோடி கொடுக்குறான். இதெல்லாம் கொஞ்சம் ரகசியமா தான் வச்சுக்கணும். நிறைய எங்ககிட்ட ரகசிய திட்டங்கள் இருக்கு, அதை இப்படி பேசிட முடியாது. நம்ம 5 கோடின்னு எவ்வளவு, 200 கோடி ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 1000 கோடி ஆச்சு. 1000 கோடி இருந்ததுன்னா நமக்கு அது எப்படி பில் எழுதும் என்னெல்லாம் நமக்கே தெரியும். அது எப்படி இவன் கெட்டதுக்கு பண்றான்,
நம்ம நல்லதுக்கு பண்ணலாம். நல்லதுக்கு பண்ண போறோம். அதை வைத்து எப்படி நம்ம வந்து இதெல்லாம் அது வந்து இங்க பேசக்கூடிய இது இல்ல, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். ஏன்னா அது ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுக்கணும். அண்ணாதுரை முதல் ஆட்சிக்கு வரும்போது முதல் பார்ப்பனர் இல்லாத மந்திரி சபை அது. அதுக்கு முன்ன நீங்க காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 பார்ப்பனர்கள் இருக்காங்க. ஆனா அதை அவர் சொல்லல, சொன்னா வீழ்த்திருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு நிறைய ஹிடன் அஜெண்டா இருக்கு. அது காரணம் இந்த இனத்தை விழிப்புணர்வு அடைவதற்காகவும் இவர்களுக்கான ஒரு இந்த மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் காப்பதற்கான ஒரு சட்டத்திட்டத்தை மாற்றுவதற்கான வேலையை நாம் தமிழர் கண்டிப்பா பாராளுமன்றமா செய்யும். அதனால நம்ம போயே ஆகணும். அதுக்குதான் நம்ம எல்லாம் உதவணும். நம்ம எல்லாம் அப்படிங்கிறது நீங்க வந்து எல்லாம் நாட்டை விட்டே போய் அதுக்கு நம்ம ஈழத்தமிழர்கள் தான் காரணம். அவர் அண்ணன் எங்க இருந்து போனா உலகத்திலேயே ஏன் நம்ம தலைவரை வைக்கிறோம்னா, நீங்க வந்து லெனின் வந்து அவருடைய புரட்சிக்கு போராடுகிற போது அந்த நாட்டுல இல்ல, இங்கிலாந்துல தான் இருக்காரு. மார்க்ஸே ஜெர்மன்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்கிலாந்துல தான் இருந்தார். ஓசிமின் வியட்நாமுக்கு போராடும் போது அவருக்கான கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்ப வந்துருச்சு. ரஷ்யா, இது கியூபா எல்லாம் வந்து அவருக்கு உதவுறாங்க. ஏசார் அரபாத்து போராடுகிற போது வளைகுடா நாடுகள்லாம் உதவுது. ஆனா சொந்த நாட்டு மக்களை வச்சு அந்த மண்ணிலே இருந்துட்டு போராடின ஒரு பெரிய வீரம் வந்து தலைவர் பிரபாகரன் மட்டும்தான். அப்ப அங்க புலம்பெயர்ந்த நாட்டு மக்களுடைய மனித வளத்தையும் பண வளத்தையும் வச்சுன்னா அவரு போராடி வென்று ஒரு அரசியே நடத்தி காமிச்சிட்டாரு. நமக்கு இருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, ஒரு தமிழீழ சோசியலிச குடியரசு எப்படி ஒரு நாடை நடத்துனுங்கிற ஒரு நமக்கு ஒரு மேனு ஸ்கிரிப்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம கிட்ட மக்கள் வளர்ந்து 8 கோடி பேர் இருக்கான், வெளிநாடு முழுக்க 12 கோடி பேர் இருக்கான், 4 நாட்டுல நம்ம இந்த ஆட்சி மொழியா இருக்குது. அப்ப இந்த கவனங்களை எல்லாம் ஒரு இடத்துல குவித்து நமக்கு இது தேசம் ஈழ தேசமும் தமிழ்நாடும் அப்படிங்கிறது அது இந்தியாவினுடைய பிரிவினை உண்டு பண்றது இல்லை. நம்ம ஒரே மாதிரி ஒற்றுமையா இருக்கணுமானா ஆமா. இப்ப உங்களுக்கு இருக்கு, நீங்க அமெரிக்காவில இருக்கிறீங்க, கனடாவில் இருக்கீங்க, சுவிஸ்ல இருக்கீங்க, அங்க மாநிலங்களுடைய உரிமை என்ன, எல்லை என்ன, யுனைடெட் ஸ்டேட்டா உண்மையிலேயே யுனைடெட் ஸ்டேட்டா அவன் எப்படி இருக்கான், மாநிலங்களுக்கு ஒரு குடியுரிமை இருக்கு, மத்தியத்துக்கு ஒரு குடியுரிமை இருக்கு. ஆனா இங்க எப்படி எனக்கு இல்லையே, ஆதார் கார்டை கொடுத்துதான் இது அடையாள அட்டை தான் சொல்றானே, ஒரு குடியுரிமை அட்டை இல்லைங்கிறான். இப்ப வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரங்கிறான். இதுல என்ன ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வர இந்துக்கள் சீக்கியர்கள் அப்படின்னு சொல்றான ஒழிய இலங்கையில இருந்து வராம அவன் இந்துவா ஏத்துக்கல. பர்மாவில இருந்து வந்த இந்துக்கள் தமிழர்கள், அவங்க பல்வேறு அகதிகள் முகாம்ல சென்னையை சுத்தி இருக்காங்க, பர்மா அகதிகள் முகாம்ல அப்ப வந்தவங்க, அவங்களை அவன் ஏத்துக்கல. இங்கேயே பர்மாவில இருந்து வர ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கூட அவன் ஏத்துக்கல. அப்ப இங்க இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இந்துக்கள்னு அவன் சொல்றான் பாருங்க, நம்ம சொல்லல. அப்ப கூட நாம கவனமா உருவாக்கி வார்த்தையே உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, இந்துக்கள் அப்படின்னு பேசினா நமக்கு தமிழர்லயே இவன் மன ரீதியா இந்துக்கள் ஆயிட்டான். அப்ப நம்ம எங்க இருக்கணும், ஆரியர்கள் சொல்ல ஆரம்பிக்கணும், ஆரியம்னு சொல்ல ஆரம்பிக்கணும். இல்ல கூட இருக்கிறவன நம்ம வந்து ஏன்னா ஒரு கொள்கையை உருவாக்கி அதை எல்லா மக்களிடம் கொண்டு சேர்த்து வர்றது ரொம்ப சிரமம். அதனாலதான் அதுக்கு நம்ம கேடர்ஸ போடுறோம். அவங்கள வச்சு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு விரைவா வரணும். அப்ப அதிகாரத்துக்கு வந்தா மட்டும் நம்ம இதை மாத்திர முடியுமான்னா, அதிகாரத்துக்கு வரவனையே மனநிலை ரீதியா அவனை வந்து சேவை மனப்பான்மை உள்ளவனையே நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயம் இந்த நாம் தமிழர் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து உறுதியா வெல்லுவதற்கான வேலையை செஞ்சே ஆகணும். அப்பதான் இந்த இனமும் இந்த நிலமும் காப்பாற்றப்படும். இல்லைன்னா அவங்க வசதியா இருந்துட்டு, இப்ப மொரிஷியஸ் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, தமிழே தெரியாது, பேரை வச்சுதான் குமரன் செட்டி, மணிஷ் படையாச்சி இப்படி வச்சு தெரிய வேண்டியிருக்கு. அவங்க தமிழ் பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்க கொண்டு வந்து படிக்க வைக்கிறாங்க, சாதியை வச்சுதான் தெரியும், பின்புலமா வச்சுக்கிறாங்க. அதை வந்து சில பேர் வந்து சாதியை போட்டா தமிழர்கள் தெரியுமா அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திலதான் வந்து உடையார்னா இங்கேயும் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் இதுலயும் மைசூர்லயும் இருக்கிறாங்க, நிறைய சாதி. அப்படி இல்ல, நம்ம தமிழ் நம்மளை ஒன்று சேர்ப்பது நம்ம மொழிதான். அதை வைத்துதான் நம்ம வந்து ஒரு வேலையை செய்ய முடியும். அந்த வேலையை தான் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உறுதியா நம்ம இந்த தேர்தல்ல வென்றே ஆகணுங்கிற அளவுக்கு தான். அது நான்லாம் கள்ள வச்சு உங்களுக்கு தெரியும், இப்பவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 சோறுட்டிகளை அடிச்சு எல்லாம் அங்க கொடுத்து இப்ப பாரதிய ராஜா ஐயாவை கூப்பிட்டு போய் ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிட்டேன். எது அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு நிகராக ஒரு பேரெல்லாம் நடத்தி நம்மளால என்ன முடியும், இறுதி இது வரைக்கும் உழைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துலதான் இருக்கிறேன். பார்ப்போம், சூழலும் நமக்கு காலமும் சரியா இருந்து வச்சுங்க. வெல்லணும் அதுதான் மெயின். அதுதான் நம்ம அதை நோக்கிதான் பயணிக்கிறோம். இதுல ரத்னமண்ணா, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அருமையா இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நாங்க என்னென்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல அது என்னன்னா,
நம்ம இங்க வந்து சில விஷயங்களை தான் இப்ப நீங்க தனியா ஒரு ஜூம் வந்து வெளியே போகுது சோழர் ஊடகத்துல பார்த்த நேத்து என்னென்ன பேசுறாங்கன்னு. இதை நம்ம சில இதெல்லாம் வெளியே நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அது யுத்தி கிடையாது. சும்மா பெருமைக்கு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறதுல நம்ம யுத்த தந்திரத்தை அவன் தெரிஞ்சுக்குவான். அதனால உறுதியா நம்ம வெல்லுவோம். அதுக்கான பாருங்க, நம்ம வந்து இந்தியாவில் மிக சிறுபான்மையா இருக்கிற அளவுக்கே இந்திய அரசியலமைப்பு இருக்குது. இப்ப நீங்க உறுப்பு நாடுகள் இருக்கு. இப்ப ஐநா சபையில 140 கோடி மக்கள் இருக்கிறவனுக்கும் ஒரு உறுப்பினர் தான். வெறும் 5 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற நாட்டுக்கும் ஒரு உறுப்பினர் தான். அப்ப அவன் சமமா உட்காடுறான் டேபிள்ல. ஆனா இங்க பாருங்க, நம்ம 8 கோடி பேர் இருக்கிறோம். போய் இந்திய பாராளுமன்றத்துல நீங்க வெறும் 40 பேர் தான் இருக்கீங்க. தமிழ பாண்டிச்சேரி உட்பட 40 பேர், மொத்தம் 543 பேர். அவங்களே கூட்டிக்கிற இன்னும் 2 பேர் அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறவங்க 545 உறுப்பினர். 245 மேல் சபை உறுப்பினர் இருக்கான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 245 பேர்ல நம்ம வெறும் 18 பேர் தான் இருக்கோம் மேல் சபையில. 543 பேர் இருக்கவங்க வெறும் 40 பேர் தான் இருக்கிறோம். இதுல வச்சுக்கிட்டு இந்த இந்திய அரசு அவன் நினைச்சா ஒரு பில்ல கொண்டு வர முடியும், மசோதாவை கொண்டு வந்து சட்டமாக்க முடியும். ஆனா நம்ம அறுதி பெரும்பான்மையா வருகிறான். எல்லா காலத்திலையும் தமிழர்கள் சிறுபான்மை 40 பேரை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? என்னுடைய இதெல்லாம் அது சில விஷயமெல்லாம் நான் அண்ணகிட்ட போய் சொல்லுவேன். ஒரு மாநிலத்துக்கு 10 பேர்னா அவனு உத்தரப்பிரதேசத்துலயும் 10 பேர் தான் இருக்கணும். காரணம் என்ன? அவன் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் அவனுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறான்னா, நான் பெரியார் காலத்திலேயே குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தமிழுடைய இனம் வந்து நாகரிகத்தின் பேர்ல என் வீட்டுல எல்லாம் எங்க அப்பாவுக்கு 4 பேர் இருந்தாங்க, வளர்த்தாங்க. எங்க தாத்தாவுக்குலாம் 6-7 பேரு. ஆனா இன்னைக்கு நானே 2 பெண் குழந்தைகள் தான், என் தம்பிகளுக்கு 2 தான். ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கணும், பீகார்ல இருக்கணும்னு அடிச்சு தள்ளிட்டான். அவன் நம்மளை விட பயங்கரமா இருக்கான். அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு 4 பாராளுமன்றம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நீங்க சிறுபான்மை ஆயிடுவீங்க. அவன் இந்தி பேசுற மட்டும் 245 பேர் இருக்கான். அதாவது அந்த 543 பேர்ல அவன் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், 245 பேர் இருக்கும்போது அவனே ஒரு சட்டத்தை போட்டு நிறைவேற்றுகிற அளவுக்கு இருக்கிறான். மேல் சபையில இருக்கிறதுல 117 பேர் அவன் இருக்கிறான். இந்திக்காரன் மட்டும் இருக்கிறான். நீங்க எப்படி வெல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்புல காலம் முழுக்க தமிழன் சிறுபான்மையர். நான் எப்படி இந்த சட்டத்தை மதிக்க முடியும், ஏத்துக்க முடியும்? மதிக்கிறேன். ஒற்றுமையா இருக்குன்னா ஆமா, ஒரே மாதிரியா நான் எப்படி இருக்க முடியும்? யூனிட்டி வேற, யூனிஃபார்மிட்டி வேற. உன் உணர்வு வேற, என் உணர்வு வேற. உன் உணவு வேற, நார்த் இந்தியனுடைய உணவு வேற, என்னோட உணவு வேற. அவன் உடை வேற, என்னுடைய உடை வேற. நான் எப்படி ஒற்றுமையா இருக்கணுமா? ஆமா இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். ஆனா ஒரே மாதிரி எங்களால் இருக்க முடியாது. எப்படி முடியும்? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தினுடைய இயற்கை படைப்பே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதுல வந்து ஒரு இதே இல்ல. இயற்கையினுடைய படைப்புக்கு முரணானது ஒரே மாதிரி இருக்குங்கிறது நம்ம பாக்குறோம். உன்னுடைய வண்ணத்துல வந்து எல்லாமே வேறையா இருக்குது. அப்புறம் எப்படி இருக்க முடியும்? அப்ப நீங்க இந்த இந்தியா உடைபடாமல் ஒருமைப்பட்ட இந்தியாவாக பாதுகாக்கப்பட வேண்டுமானால் சிறுபான்மையினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகையில சிறுபான்மையில ஒழிய இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நான் தான் மூத்த குடி. ஏன் நம்ம வந்து நீங்க ஒரு மாடு கத்துனா கூட அம்மா தான் கத்துது அப்படின்னா, நான் அம்மாவை தான் நான் அங்க இருந்து தான் கத்துக்கிறேன், விலங்குல இருந்து தான் நான் கத்துக்கிறேன். அப்ப மூத்த மொழி நான், உலகத்தினுடைய தாய்மொழி நம்மளுது. ஆனா என்னை நீ அடக்கி ஒடுக்கி நீ சமஸ்கிருதத்தை இல்லாத செத்த மொழியை படிங்கிற, இந்திய திணிக்கிற, நான் என்னன்ற இருந்த வருமானத்தை நீ புடிங்கிட்டு போற. அப்ப நம்ம எப்படி உன் கூட இருந்து வாழ முடியும்? அப்ப இந்த இந்திய அரசியலமைப்பை மாற்றாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது மாற்ற முடியுமானா பண்ண முடியும். ஒரு அரசு அமைச்சுன்னு வச்சுங்களேன். நான் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி 40 உறுப்பினர் ஜெயிச்சு போயிடுறேங்க. 1000 கோடி ரூபாய் எனக்கு 5 வருஷத்துக்கு வரும். இது கம்மி. நான் லாபி பண்ணணும். பக்கத்தில் இருக்க தேசிய இனங்களுக்கு போய் சொல்லி அவன் விழிப்புணர்வோட தான் இருக்கான். கர்நாடகா கூட பாருங்க, நீங்க தேசிய கட்சியா இருப்பான், மாநில கட்சியா இருந்தாலும் அவன் இனக்காப்பு அரசியல் தான். இனக்காப்புனா அவன் இனத்துக்கு மட்டும்தான் வாழ்வான். தேசிய கட்சியா இருந்தாலும் அவன் இனத்துக்காக தான் வாழ்வான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அறிவு முதிர்ச்சியின் காரணமாக, ஏன்னா இவன் அப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி யாது முறை அவ்வளவு கேள்வி சொல்லிட்டானே. அப்படிங்கும் போது அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்க உலகத்துல நீங்க வரலாறு ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா திண்ணை வச்சு வீடு கட்டியும் தமிழன் தான். ஏன்னா வந்துட்டு போறவங்க கூட ஓய்வா உட்காந்து அவங்க கூட சாப்பிட்டு. இன்னைக்கு நான் கிராமத்துக்கு பக்கம் போனா எல்லா வீடும் சாத்தி இருக்குதுங்க. கதவு இல்லாத வீடு கட்டினவன் தமிழங்க, எல்லாம் சாத்தி வச்சிருக்கிறான். காரணம் என்னன்னா, நோயாளிகளும் வயதானவர்கள் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கான். எல்லாம் பொழைப்பை தேடி நகரங்களுக்கு வந்துட்டான். போனா அப்பெல்லாம் தெருவுல போனா நான்லாம் எங்க ஊர்ல கிராமத்துல எந்த வீட்டுல போனாலும் போய் சாப்பிடுவேன். அப்ப பசி எடுத்ததுன்னா
எனக்கு 3 வேளை சாப்பிடணுங்கிறதே சென்னை வந்த பார்த்தா தெரியும். 4-5 வேலைக்கு சாப்பிடுவோம் நான். எங்க அத்தை வீடு மாமானா உள்ள போனா யார் வீட்டுல வேணாலும் சாப்பிட்டுருவோம். அது சரிதான் ஆக்சுவலா. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு நெருப்பு கூட நீங்க பாருங்க, நெருப்பை கண்டுபிடிச்சது தமிழன் தாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு சொல்றான் என்ன ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ்ங்கிறான். நம்மளது அறிவியல் தமிழ்ங்க. அதையே முதல்ல உடைக்கணும். நமக்கு சுழன்றும் ஏற்பின்றது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான் வள்ளுவன். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகம் உருண்டைன்னு எப்ப சொல்லிட்டோம் பாருங்க. நம்ம உலகுன்னா உருண்டை, சுழன்றுன்னா சுத்துது. இது எப்ப சொல்றான்? ரெனசான்ஸ்ல 15ஆம் நூற்றாண்டுல அவனுடைய மறுமலர்ச்சி காலகட்டம் யூரோப்பியில வருது. கிரேக்கத்துல வீழ்ந்த பிறகு அந்த ரெனசான்ஸ் பீரியடுக்கு அப்புறம் ஜோகன் கெப்லருங்கிறவன் இல்ல உலகம் உருண்டை, சூரியனை சுற்றி தான் பூமி இங்குதுன்னு அவன் சொல்றான். ஆனா பைபிள் என்ன இருக்கு? உலகம் தட்டன் இருக்குது. அந்த ஜோகன் கெப்லர் சொன்னதை மறுத்து எழுதுவதற்காக தான் கலிலியோ நியமிக்கிறான். கலிலியோ சொல்றான் ஆமா ஆமா உலகம் உருண்டை சூரியன் சொன்னா அவனை கூட்டு போய் அடைச்சிட்டான். அப்ப அந்த மதங்கள்லாம் இப்பதான் வந்து அதுக்கு போப்பே மன்னிப்பு கேட்டாரு. இந்த 10-15 வருஷத்துக்கு முன்ன உலகம் உருண்டைன்னு பைபிள் ஒத்துக்கிட்டதே இப்பதான். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னையே அடிப்படையில சொல்றான். கோள்களை வைத்து திசைகளை வைத்து நம்ம வந்து நீ எப்படி கடல்ல ஒருத்தன் பயணம் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. கேம்பஸ் எப்ப கண்டுபிடிச்சான்? அவன் கேம்பஸை கண்டுபிடிச்சது வந்து நம்ம கல்வியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடித்த பிறகு, தூரத்தை அளவிட்ட பிறகு கேம்பஸை கண்டுபிடிச்சு அப்புறம் அவன் பயணம் போறான். 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம காற்றை வைத்து நீரோட்டத்தை வைத்து நம்ம போனோம். நம்ம பர்மாவில மரத்தை வெட்டி போட்டா இங்க நாகப்பட்டினத்துக்கு வந்துருங்க. நீங்க ஆச்சரியமா இருக்கு தமிழனுடைய இதை படிக்கும் போது. பர்மா தேக்க பெரிய பெருசா கப்பல் சைஸுக்கு கட் பண்ணி அதுல வந்து உங்க பேரை அடிச்சிருவாங்க. தகுதியில அடிச்சுட்டு நீரோட்டத்தின் பிறகு பர்மா கப்பல் கடல்ல போட்டா நாகப்பட்டினத்துக்கு வந்துடும். அதை எடுத்து காரைக்குடிக்கு வந்துடும். யோசிச்சு பாருங்க ஷிப்பிங் எப்படி இருக்கு பாருங்க. கப்பலே இல்லாத அந்த மரமே கொண்டு வந்துருது. உண்மைதான். என்ன அறிவு பாருங்க. அந்த கடலோட ஆமா கடலோட நெடுநேரும் ஓடா நிலத்துன்னு ஒரு குறள் இருக்குது. ஐயா பாலு நிறைய சொல்லியிருக்காரு. என்ன ஒரு மூளை இருக்கு நம்ம வியக்கிறோம். அதுதான் சொல்றோம், தமிழர்கள் தமிழை படிக்காதனால்தான் விழுந்து போனார்கள். உண்மைதான். திருக்குறள் 1 போதுங்க சொல்லுங்க. அதை மட்டுமே நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா உன் உயிரை எப்படி பாருங்க விழித்து. அதாவது படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒவ்வொருமே நமக்கு அப்படி ஒரு வெறியா வந்துடும். ஒரு சொல்றான் சண்டையில வந்து ஒரு வேலை எடுத்து விட்டானா அந்த வேலோட வெளிச்சத்தை சகஜம் பட்டு அப்படி கண்ணு இமைச்சா கூட நீ பயன்டாம உனக்குங்கிறான். விழித்தகன் வேல் கொண்டு எரிய அசைத்தீமிப்பின் ஒட்டென்று வன்கனவு இருக்குங்கிறான். வேலை எடுத்து விடும் போது அந்த வெளிச்சத்தை பட்டு நீ கண்ணை இமைச்சாவே நீ பயந்தாங்க ஓடிட்டாங்கிறான். நம்மள அவ்வளவு இது பண்றான். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஐயோ இன்னொன்னு எரியத்துக்கு வேல் இல்லைங்கும் போது உன் நெஞ்சில குத்துற வேல் எடுத்து திருப்பி எரியுதுன்னா எவ்வளவு வீரமாவும் வாங்கிடும் அறமாவும் வாழ்ந்துருக்கான் பாருங்க. அதை ரெண்டுமே இழந்துட்டான். நம்ம வெளிமா மக்கள்கிட்ட இல்ல, தமிழன்ட்ட சொந்த அண்ணன் தம்பிக்கிட்டே இல்லாத காரணம் உள்ள பூந்துட்டு SMS இதுல தானே ரூமுக்குள்ள இருந்துட்டு உலக தொடர்பு போடுறான். உலகத்தையே தொடர்பு போடுறோம் நம்ம. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படின்னா நம்ம பசங்களுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்திருங்க. ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு தீர்ப்பு ஆட்சி மாறி மாறிதான் வருது. அதிமுகவும் செஞ்சிடறானா சொல்லுங்க. அப்ப நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் நம்மளுடைய நோக்கம். அதன் மூலியமாக அதிகாரத்தை வந்து இன்னும் வேகமா பண்ணிடலாம். அதை கண்டிப்பா இந்த தமிழினம் வந்து சாதிச்சுதான் ஆகும். ஏன்னா நீங்க வரலாறை பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சொல்ற மாதிரி வரலாறின் வழிகாட்டி இயற்கையின் தத்துவாசிரியர் மாதிரி வரலாறு வழிகாட்டும். ஒவ்வொரு 600 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழனுக்கான ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க கிமு 2-4 பாத்தீங்கன்னா கரிகால் சோழன், அந்த சோழனுடைய ஆதி காலத்துல நம்ம அந்த கல்லணையுடைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். படிச்சா அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை வியக்க வேண்டி இருக்குது. என்ன அறிவியல் அது அப்புறம் நான் சொல்றேன். அப்ப அந்த 600 ஆண்டுகள்ல தமிழ இதா இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிமு 4-9 வரைக்கும் கலப்பரார்கள் பல்லவர்கள் காலம். அது நமக்கான ஒரு வளர்ச்சி கிடையாது. அதுக்கப்புறம் சோழ பேரரசு 9-14 வரைக்கும் சோழ பேரரசு தமிழ்நாட்டினுடைய ஒரு பொற்காலம் தான் அது. அந்த 14 வீழ்ந்த பிறகு விஜயநகர பேரரசு இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 600 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 600 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையிலேயே இயற்கை நாம் தமிழிடம் கையளித்திருக்கிறது இந்த போராட்ட உணர்வையும் இந்த தமிழ் தேசிய இனத்துடைய விடுதலையும். அதை நம்ம கண்டிப்பா இயற்கையே நமக்கு ஒத்துழைக்குது. நம்ம வெல்லுவோம். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. உண்மையில நீங்க இவ்வளவு எங்கள்கிட்ட இவ்வளவு பேசி இவ்வளவு எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கீங்க. உண்மையில
இது உண்மையில நன்றி. உங்க இதுக்கு நீங்க இந்த தேர்தலுக்கு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களால முடிஞ்ச மனமான வாழ்த்துக்கள். எங்களால செய்ய முடியும் அது நாங்க செய்வோம். அதாவதுங்க இயன்றவரை இடைவிடாது செய்யுங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பெருசா செய்யுங்க சின்னதா செய்யுங்க அப்படிலாம் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், உணர்வா இருந்தா கூட போதும். நீங்க அதிகபட்சம் பொருளாதாரம் தான் இல்ல, நமக்கு வர மெசேஜ் இன்னொருத்தனுக்கு கடத்துறது, ஓட்டு போட்டு சொல்றது. உண்மையிலேயே இந்தியாவில வந்து அதிக மதிப்பான வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான். நிறைய பேர் சொல்லுவோம் அமெரிக்காவில பிரான்ஸ்ல வந்து ஓட்டு போட்டு போறாங்க, 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுது. நான் சொல்லுவேன், எப்ப நீங்க வராதீங்க, அந்த 2 லட்சம் 3 லட்சத்தை அனுப்புங்க, நாங்க அது ஒரு 2000 ஓட்டு 1000 ஓட்டு ஆக்கும் சொல்றது. ஆனா உரிமை அதை விட பெரியது. அவன் வந்து 2 லட்சம் நம்ம பாருங்க, இந்த ஜனங்க அடிக்கடி மேடையில தான் சொல்லுவோம், நீ 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறேன், எங்கால் 2 லட்சம் செலவு பண்ணி வந்து ஓட்டு போட்டு போறாங்க. அப்ப எது பெரிய கட்சி சொல்லுங்க? 2 லட்சம். இது ஒரு அதிமுக திமுக காரனுக்கு அந்த உணர்வு வராது. அவன் தமிழன் தான், அவன் பையன் தான் அங்க படிச்சுட்டு ஐடிலயும் அதுலயும் இதுலயும் வெளிநாடுகள்ல இருக்கிறான். ஆனா அவன் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்து ஓட்டு போடுவானா? ஆனா தமிழரின் உரிமை அதை விட பெரியது. அதை பண்றது நம்ம மட்டும்தான். அதனால இயன்றவரை இடைவிடாத நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போவோம். அது கண்டிப்பா இயற்கை நமக்கு வழிவிடும், வென்றுதான் ஆகும். வரலாறு நமக்கு அதை தான் காமிக்கும். இயற்கை இயற்கையிலே அதுதான். அதான் சேர்ந்து உழைப்போம், வெல்லுவோம். கண்டிப்பா. நல்லது, நன்றி.